Shall we close our eyes so that we will hear the word of God? நம் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். Hallelujah. Lord, let you be revealed. Hide me, Lord, and you be revealed through your word. ஆண்டவரே, நீர் என்னை மறைத்து உம்முடைய வசனத்தின் மூலம் நீர் வெளிப்படும் ஐயா. Speak to us, Lord, this morning. ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஐயா. Lord, we are here to listen to your voice, Lord. ஆண்டவரே, உங்க சத்தத்தை கேட்க காத்திருக்கிறோம் ஐயா. We don't want to just be listeners, Lord Father. ஆண்டவரே, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அங்கே இருக்க விரும்பவில்லை. Open our spiritual eyes, our spiritual ears to receive what you have to speak us this morning. எங்களுடைய ஆவிக்குரிய காதுகளும் செவிகளும் நீர் பேசுவதை கேட்க திறப்பீராக. Lord, we surrender ourselves, Lord Father. ஆண்டவரே, எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஐயா. Oh Lord, in your vineyard there is a huge need, Lord Father. ஆண்டவரே, உம்முடைய திராட்சை தோட்டத்திலே பெரிய தேவை உண்டு ஐயா. The harvest is plenty. ஆண்டவரே, அறுவடையோ மிகுதி. Oh, but the laborers are few. வேலையாட்களோ குறைவாக இருக்கிறார்கள் ஐயா. Help me to understand the plan and purpose that you have for my life, Lord. ஆண்டவரே, என் வாழ்க்கை குறித்த திட்டத்தையும் நோக்கத்தையும் அறிந்து கொள்ள உதவி செய்யும். I don't want to lead an ordinary life, Lord Father. ஆண்டவரே, ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ விரும்பவில்லை. Oh, that little life that I'm going to live, I want to live it for you, ஆண்டவரே, இந்த சிறு வாழ்க்கை உமக்காக நான் வாழட்டும் ஐயா. Help me, Lord, help me. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஐயா. Open my eyes, Lord. என் கண்களை திறமை ஐயா. To understand the plan and purpose you have kept for me, Lord Father. ஆண்டவரே, நீர் எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கத்தை நான் அறிந்து கொள்ளட்டும் ஐயா. Speak to me, Jesus. இயேசுப்பா, என்னோடு பேசும் ஐயா. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. 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 Hallelujah. Hallelujah. I'm not a great preacher or a great theologian, but I'm here to just pour out what God has for you and to pour out the burden that God has impressed in my heart. நான் ஒரு பெரிய பிரசங்கியார் அல்ல, ஆனாலும் தேவன் எனக்குள்ளாக வைத்திருக்கிற பாரத்தை உங்களோடு நான் ஊற்ற வந்திருக்கிறேன். I believe God is going to speak to each one of us this morning. உங்களோடு தேவன் ஒருவரோடும் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். The last word that Jesus spoke before he was ascended was go and make disciples. இயேசு பரத்திசைக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக அவர் பேசின கடைசி வார்த்தை என்னவென்றால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி. And we understand that is the great commission. நாம் புரிந்து கொள்கிறோம், அது பிரதான கட்டளை. And this commission was not specific to pastors or missionaries or so called certain people. It was for everyone. இந்த கட்டளையானது ஏதோ பிரசங்கியாருக்கு போதகருக்கு மாத்திரமே உண்டு என்று நினைத்து விடக் கூடாது. இது இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த கட்டளை தேவன் கொடுத்திருக்கிறார். Normally we remember when some important people, maybe our father, grandfather or someone when they speak the last word before they die, we remember this was the last thing that he spoke. நம்முடைய பெற்றோரோ நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான நபரோ அவங்க மரிக்கிற கடைசி நேரத்தில் பேசின வார்த்தைகளை நாம் எப்பொழுதும் நினைவு கொள்ளுகிறோம். And that plays a very important thing. அவர்கள் பேசின இந்த கடைசி வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில ஒரு அங்கத்தை வகிக்கிறது. And Jesus, while he was ascended, he spoke something very important, and that was a great commission that was given to all of us as a responsibility. இயேசு வானத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக அவர் பேசின அந்த கடைசி வார்த்தையான அந்த பிரதான கட்டளையானது நமக்கு முக்கியமுள்ளதாக இருக்கிறது. But today we see the sad state of our country, India or any other country you take, the number of people who know Christ is very very few. Maybe in India if you take 3%. நம்ம இந்த நாட்களிலோ நாம் பார்க்கிறோம், இயேசுவை அறிந்தவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொண்டால் 3% மாத்திரமே இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். Many mission hospitals which were started it has been shut down because there is no people to go and serve in missions and to run these hospitals. மிஷன் ஹாஸ்பிடல்கள் அநேகம் இந்திய தேசத்தில் தொடங்கப்பட்டது, ஆனால் அவைகள் எல்லாம் இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. காரணம், அதை தொடர்ந்து நடத்துவதற்கு ஆட்கள் இல்லை. There are many churches which has closed down, which are sold, the properties are sold because nobody is there to run the churches in the northern part. சபைகள் மூடப்பட்டு விட்டது, அநேக சபையினுடைய இடங்கள் விற்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் சபையை நடத்துவதற்கு தொடர்ந்து அந்த ஊழியத்தை நடத்துவதற்கு ஆட்கள் இல்லை. This is not just the state of India, but even in other countries also. Recently I was listening to an interview in UK. There we see a lot of churches being converted into some other centers or other religious centers. இந்த நிலைமையானது இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல, மேலை நாடுகளிலும் தொடர்ந்து நடக்கிறது. நான் வாசித்தேன், அந்த UK தேசத்தில் அநேக சபைகளானது மூடப்பட்டு போனது. அது உல்லாச கட்டிடங்களாக, ஓட்டல்களாக, அது மற்ற மதத்தினருடைய வழிபாட்டு தலங்களாக மாறிவிட்டது.
If you take our country, India, we see God had a huge plan that He sent one of His disciples to come to India. நம்முடைய தேவன் நம்முடைய இந்திய தேசத்துக்கு மேன்மையான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். தம்முடைய ஒரு சீஷனை நேராக நம்ம தேசத்துக்கு இயேசு அனுப்பினார். Even before 2000 years the gospel came to this nation. 2000 வருடங்களுக்கு முன்பாகவே சுவிசேஷம் இந்திய தேசத்துக்கு வந்துவிட்டது. But even now we just say that we are minority, only 3%. Why? ஆனாலும் இன்றும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாம் 3% மாத்திரமே இருக்கிற சிறுபான்மையை சேர்ந்தவர்கள். A normal example, normally you would have heard, now Pepsi came to India in 1950s. 1950வது வருடத்துல பெப்சி என்ற அந்த குளிர்பானம் இந்தியாவுக்கு வந்துச்சுங்க. But today every nook and corner, even in illiterate will know Pepsi. ஆனா தேசத்துல இருக்கிற படிக்காதவங்க கூட பெப்சி கேட்டா அவன் சொல்லுவான். Why? How they know? They would have seen some advertisements, a cricketer or some cine actors would have been promoting that drink. எப்படி இவர்கள் எல்லாம் அறிந்து கொண்டார்கள்? டிவி பார்த்து இருப்பார்கள், யாராவது சினிமாக்காரன் அதை நடித்து காட்டியிருப்பான், அது நிமித்தம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். Or maybe you had a biryani party somewhere. After the biryani they would have given you Pepsi PGA, it will help you in digestion, and that word of mouth, that also goes on. ஒருவேளை அவர்கள் ஒரு கூட்டத்தில் கூடுகையில பிரியாணி சாப்பிட்டு விட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குளிர்பானம் என்னவென்றால் அது பெப்சி என்று அறிந்திருப்பார்கள். But this drink is not good for health. It is a very dangerous. It is not at all good for us. ஆனா அநேகருக்கு தெரியாது இந்த குளிர் சாதனமானது உலகத்துக்கு கேடு. But Jesus, the living water, people have not received yet. ஆனால் ஜீவ தண்ணீரான இயேசுவையோ அநேகர் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. We are called to be the ambassadors of Christ. நாம் கிறிஸ்துவினுடைய தூதர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have failed. நாம் தோற்று போய்விட்டோம். We should have taken this to the nook and corner of the country, but we have failed. இந்த சுவிசேஷத்தை நாம் இந்த தேசத்தினுடைய மூலை முடுக்கெல்லாம் கொண்டு சென்றிருக்க வேண்டும். ஆனால் நாம் கெடுத்து விட்டோம், நாம் தோற்று விட்டோம். There is a butterfly and honeybee. Both they eat honey, right? Sorry. Butterfly and honeybee. இந்த பட்டாம்பூச்சியும் தேனியும் ரெண்டும் தேனி தான் சாப்பிடுகிறது. And if you see, have you ever seen a butterfly hive somewhere? நீங்க எப்பனா பட்டாம்பூச்சி தேன் கூடு கட்டுகிறதை பார்த்திருக்கீங்களா? No. But have you seen a honeybee hive? ஆனா தேன் குட்டை கட்டுகிறதை பார்த்திருக்கிறீர்களா? Why? Because butterfly don't have a hive. Whatever honey it takes, it is for itself only, right? ஆனா பட்டாம்பூச்சி தேன் கூடு கட்டுவதில்லை. அது எதெல்லாம் தேனை சாப்பிட்டு விட்டு தனக்கென்று சாப்பிட்டு விடும். But honeybee not only takes it for itself, but also that honey is medicinal for us, and there are lots of edible things that is made. So it is not only a blessing to it, but it's a blessing to others. ஆனா தேனியோ அது தான் மட்டும் தேனை சாப்பிடுவதில்லை. அந்த தேன் கூட்டின் மூலம் அநேக நலன்களை, மருத்துவ நலன்களை மற்றவங்களுக்கு கொடுக்கிறது. தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் தருகிறது. The problem that is the real problem is we as a Christian have received so much from God, but we have failed to give it back. ஆனா நமக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்துவர்களாகிய நாம் தேவனிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். ஆனா அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு கொடுக்க மறந்துவிட்டோம். God, when He blessed Abraham, He said, I will bless you and you will be a blessing. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த போது இப்படியாக சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். So God doesn't want that blessing to stop within us. He wants us to flow, be a channel of blessing. தேவன் ஆசீர்வாதம் என்னோடு மட்டும் முடிந்து விட விரும்புவதில்லை, என் மூலமாய் ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு கடந்து போக விரும்புகிறார். And God, even in the early church, you see in Acts 1:8, when God promised that He will give the Holy Spirit, then He said you will be a witness in Judea, Jerusalem, Judea, Samaria, and to the ends of this earth. ஆதி திருச்சபையின் சபைக்கும் ஆண்டவர் இப்படிதான் வாக்கு கொடுக்கிறார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், அப்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். But what happened? The early church were restricted within Jerusalem. ஆனால் ஆதி திருச்சபைக்கு என்ன நடந்தது? எருசலேமுக்குள்ளாக அவர்கள் அடைபட்டு இருந்தார்கள். The gospel did not go to the Gentiles. ஆனால் சுவிசேஷமோ புறஜாதியருக்கு செல்லவில்லை. So God, there was a persecution. அப்போது கர்த்தர் ஒரு துன்புறுத்தலை அனுபவித்தார். In Acts 1:8 we see Holy Spirit is given, the purpose, everything is being given. அப்போஸ்தலர் நடபடிகள் 1
அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஊழியம் கொடுக்கப்படுகிறது. The Pentecost was given to them. பெந்தகோஸ்தே கொடுக்கப்படுகிறது. But then in Acts 8:1 persecution had to come. ஆனா அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சபை துன்பப்படுத்தப்படுகிறது. Persecution scattered these people, and when these people started going to different places, the gospel started going to different இந்த places. துன்புறுத்தலானது சபையை சிதறடித்தது. அவர்கள் சிதறடிக்கப்பட்ட பொழுது சுவிசேஷத்தை மற்ற புறஜாதிகளுக்கு சொல்ல But ஆரம்பித்தார்கள். sadly what happened, please read Acts chapter 11 verse 19. அப்போஸ்தலர் நடபடிகள் 11:19 வாசிங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 11:19. ஸ்தேவான் நிமித்தமாய் எழுப்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். Okay, fine. See, again, even after they are scattered, they are again restricted within the Jews. அவர்கள் சிதறடிக்கப்பட்ட பிறகும் கூட அவர்கள் வெறும் யூதர்களுக்கு போய் தான் சுவிசேஷத்தை சொல்றாங்க. But the next verse, there's a beautiful verse. He said, however, some believer went to Antioch from Cyprus, Cyrene. They began preaching to the Gentiles. And the following verse say, the power of the Lord was with them. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் சிலர் அங்கிருந்து புறப்பட்டு புறஜாதிகளுக்கு இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். அங்கே அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். And we know that the church of Antioch was that was established by these people who were scattered and who had a heart for others. சிதறடிக்கப்பட்டவர்கள் இவர்கள் மூலமாய் அந்தியோகியா சபை ஸ்தாபிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். We see only few had a heart for missions even in those days. அந்த நாட்களிலும் ஒரு சிலரே மற்ற புறஜாதிகளுக்கு சென்று சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்ற பாரமுடையவர்களாக இருந்தார்கள். Even today we see a huge contrast between the south and the northern part of India. நம்ம இப்பொழுதும் பார்க்கிறோம் வட இந்தியாவுக்கும் தென் இந்தியாவுக்கும் மத்தியில ஒரு பெரிய வித்தியாசத்தை பிளவை நாம் பார்க்கிறோம். Recently I was in a mission trip to Orissa and Jharkhand and those places, of course other missions, independent missions, whether AG missions, whether other missions. I could see the huge need of people, huge need of resources in the place. People are willing to sacrificially do things, but there is no support for them. நான் வட இந்தியாவுக்கு சென்று சில மாநிலங்களில் இருக்கிற ஊழியங்களை நான் பார்த்தேன். அந்த ஊழியங்களிலும் அந்த மாநிலங்களில் இருக்கிற தேவைகள் அநேகம், ஆனால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. But on the other hand, since now I am in the southern part, I am able to see lot of churches where in the name of events and all the celebrations, they don't know how to spend that money in a way that the missions could be reached. ஆனா தென் இந்தியால நான் பார்க்கிறேன் அநேக சபைகள் அவருடைய கூட்டங்களினால கூடுதலாக அவங்க சம்பாதிக்கிற அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுவது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். There are many Christians, many churches who are so much inward thinking and they don't have a vision for God's mission. அநேக சபைகள் உண்டு, அவர்கள் தங்களை குறித்து தங்களுக்கான காரியங்களை குறித்து நாடுகிறீர்களே தவிர அவர்கள் ஊழியத்தை குறித்தக்கான தரிசனமும் இல்லை, அவர்களுக்கு காரணமும் இல்லை. This morning I'm so happy to be in this church because I know and I have heard lot of things that is been happening from this place for missions and to have a heart for missions. அல்லேலூயா. ஆனால் இந்த சபை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்கள் சபையானது இந்த ஊழியத்துக்காக மிஷனரிகளுக்காக அந்த பாரப்படுகிற சபையாக இருக்கிறபடியால் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். I could see people coming here and praying for ministries in different places, having a burden to pray for other unreached places. இந்த நாளிலே கூட நான் இந்த இடத்துல ஜனங்கள் வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதை நான் பார்த்தேன், ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்கிறதை நான் கேள்விப்பட்டேன். As statistics says, 70% of God's resources, that means the offerings, the money, is being spent in already reached places. 70% காணிக்கைகள் சபையில எடுக்கப்படுகிற காணிக்கைகளானது ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட இடங்களில் இருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரம் தான் திரும்ப போகிறது. And that is the sad contrast of this nation. நம்ம தேசத்தினுடைய ஒரு பெரிய பரிதாபத்துக்குரிய நிலைமை இதுதாங்க. But we as God's children, we need to have a vision for God's mission. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய தரிசனத்துக்கு தரிசனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். In 1 John 2:12-14, if you read, you need not read now, but there we see John, he tried to segregate people into three level: infant or child, and young and fathers. He's separating the people. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இங்கு யோவான் விசுவாசிகளை மூன்று விதமாக
விதமாக பிரிக்கிறார். ஒன்று பாலகர்கள், வாலிபர்கள், அன்று தகப்பனார்கள் என்று 3 விதமாக பிரிக்கிறார். And these infants are those who just receive Christ, they are saved and they become child of God. இந்த குழந்தைகள் என்று சொல்லும்போது சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டார்கள். There is no condition in becoming a child of God. You just have to receive, you believe, you become a child of God. இது இயேசுவுடைய பிள்ளையாக மாறுவதற்கு இப்படிதான் ஆக வேண்டும் என்று கோட்பாடுகள் இல்லை. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய பிள்ளையாக மாறலாம். But next level is the sons of God. அடுத்த அளவு என்பது தேவனுடைய குமாரர் என்ற நிலைமை. There are some conditions. To be a son of God, you have certain condition to fulfill. தேவனுடைய குமாரனாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய, பூரணப்படுத்த வேண்டிய சில காரியங்கள் உண்டு. There are many verses if you read in Matthew 5 and they said, blessed are the peacemakers for they will be called the sons of God. ஆனால் வசனம் சொல்லுகிறது மத்தேயு 5ஆம் அதிகாரம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். Matthew 8:14 says that those who are led by the spirits are called the sons of God. ரோமர் 8:14 சொல்லுகிறது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுகிறார்கள். So infant, okay, you receive Christ, you are happy, God has made you happy, okay, everything's, but to sons, that level, you need to fulfill certain conditions. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டீர்கள், இன்னும் குழந்தையாக இருக்கிறீர்கள், பரவாயில்லை. ஆனால் நீங்கள் குமாரராக மாறிவிட்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்று ஒன்று உண்டு. And then the fathers and those who are able to teach others, who know God more closely, and that is another level. அடுத்த லெவல் என்பது பிதாக்கள், தகப்பன்கள் மற்றவர்களுக்கு போதித்து அவர்களை பரீட்சை கொடுத்து நடத்துகிறவர்கள். Take for example, normally when a child is born, we expect, within 2 months there should be one smile, and after some month the neck should be, the child should be able to hold the neck. ஒரு குழந்தை பிறந்த பிறகு நம்ம சீக்கிரமா எதிர்பார்ப்போம், இந்த குழந்தை வந்து சீக்கிரமா நம்மளை பார்த்து சிரிக்கணும், தலை நேராயணும், நடக்கணும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். And then there are milestones, they call it as milestones. ஆனா சில எல்லை கல்களை அந்த பிள்ளையானது கடந்து செல்ல வேண்டும். Within certain monosyllable words, bisyllable words the child has to speak. காலங்கள் போக போக இந்த பிள்ளையானது சில வார்த்தைகளை பேசும். And with support the child will start to walk. கொஞ்சம் சப்போர்ட்டட் அந்த குழந்தை நடக்க ஆரம்பிக்கும். And without support and so on. அதுக்கு சப்போர்ட் கொஞ்சம் காலம் போன பிறகு சப்போர்ட் இல்லாம அந்த குழந்தை நடக்கும். Imagine if the child is not able to meet these milestones, how much worried as a parent we will be, right? ஒருவேளை இந்த பிள்ளையானது இந்த எல்லை கல்களை அவங்க கடக்கவில்லை என்றால் அந்த பெற்றோருடைய நிலைமை என்னவாக இருக்கு யோசித்து பாருங்க. Most of you are medical field, you know that we immediately take lot of efforts to take and do all this checkup and all those training. நீங்க எல்லாம் மருத்துவ துறையில் இருக்கீங்க, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பிள்ளை எடுத்து போய் டாக்டர்கிட்ட காண்பித்து செக் பண்ணுவோம் என்ன ஆச்சுங்க. But we as a Christian, we have certain milestones of spiritual maturity and to grow in Christ. கிறிஸ்துவ பிள்ளைகள், கிறிஸ்துவாகிய நமக்கு ஒரு எல்லைக்கல்கள் உண்டு, கடக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள் பலப்பட வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர வேண்டும். But many times we are satisfied with this infant level, just the believer level. ஆனால் நம்ம अनेक பேர் நம்ம என்ன பண்ணுகிறோம், இந்த குழந்தை லெவல்லே தான் நாம் இருந்து விடுகிறோம். Hebrews chapter 5 verse 12, can someone please read? எபிரேயர் 5:12. 5:12 வாசிக்கலாம். எபிரேயர் 5:12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். So here he said, you have been believers so long. நீங்கள் எவ்வளவு காலமாய் விசுவாசிகளாக இருக்கிறீங்க. You ought to be teaching others, but you are still remaining in a believer level. நீங்கள் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும், ஆனால் நீங்களோ இன்னும் பாலகர்களாக இருக்கிறீர்கள். Generally there is another kind of division, one as a believer and another as a disciple. இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது 2 விதமான பிரிவினைகள் ஒன்று சொல்லுகிறோம் விசுவாசி, அடுத்து சொல்லுகிறோம் சீஷன். Who is a believer? Believer is someone who believes. விசுவாசி என்பவன் யார்? தேவனை விசுவாசிக்கிறவன் விசுவாசி. But disciple is someone who not only believes but behaves. அல்லேலூயா. ஆனால் சீஷன் என்று சொல்லுகிறவன் விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்துக்கு தக்கதாக செயல்படுகிறவன். So when a believer looks at the cross, how will he look at the cross? ஒரு விசுவாசி சிலுவையை பார்க்கும்போது எப்போது பார்க்கிறான்? Oh, thank you Jesus, you died for me. ஆண்டவரே உமக்கு நன்றி, எனக்காக நீர் மரித்தீர் ஐயா. You have taken my sin, my shame, my pain. ஆண்டவரே என்னுடைய பாவம், என்னுடைய வெட்கம், அவமானம் எல்லாத்தையும் சிலுவை மேல எடுத்துக்கொண்டீங்க. But when a disciple looks at the cross, ஆனா ஒரு சீஷன்
சிலுவையை பார்க்கும் பொழுது he will say, Lord, I am also been crucified. ஆண்டவரே நானும் சிலுவையில் அறையப்பட்டு It's இருக்கிறேன் ஐயா, no longer me. நான் அல்ல. So a believer will see the cross, விசுவாசி சிலுவை பார்க்கிறாங்க, but a disciple is willing to carry the cross. ஆனால் சீஷனோ சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்க That ஆயத்தமாக is a இருக்கிறான். difference between a believer and a disciple. விசுவாசிக்கும் சீஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். Believer's goal will be somehow I have to reach heaven. விசுவாசியினுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது நான் பரலோகம் போயிடணும், Eternal life. எப்படியாவது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். But a disciple, ஆனால் சீஷனோ he wants the eternal crown. ஆண்டவரே எனக்கு நித்திய கிரீடம் வேண்டும் என்று I want நிற்கிறவன். to take lot of people. என்னோடு அநேக ஜனங்களை தேவனுக்கு என்று சேர்க்க I want வேண்டும். to give fruit. ஆண்டவரே நான் கனி கொடுக்க வேண்டும். How will a disciple will pray, Jesus, I want this, I want that, I want that. When he sees some verses, he will try to adjust it according to himself. He will twist a verse for him and he will try to thank God for that. ஒரு சீஷனானவன் என்ன விசுவாசி என்ன பண்ணுவான்? ஒரு வசனத்தை பார்த்து அந்த வசனத்தை படித்து விட்டு அதற்கு ஏற்றார் போல தன்னை மாற்றிக் கொள்ளுவான். வசனத்தை அவருக்கு ஏத்தாப்புல மாத்திக்குவார். So he will say to his, but a disciple, he will turn his life according to the word. ஆனா சீஷனோ வசனத்துக்கு ஏற்றபடி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுவான். So now we understand the difference between a believer and a disciple. இப்பொழுது விசுவாசிக்கும் சீஷனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அறிந்து கொண்டோம். Now let me come to the first word. That is why Jesus said, go and make disciple. He did not say go and make believers. மறுபடியும் நான் முதல் வசனத்துக்கு வருகிறேன். இயேசு நீங்கள் புறப்பட்டு போய் சீஷர்களை உருவாக்குங்கள் என்று சொன்னார் தவிர விசுவாசிகளை அல்ல. Hallelujah. 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 Multiplication can happen only because of the disciple, not because of the believer. சீஷத்துவமானது பெருக்கமானது சீஷத்துவத்தின் மூலமாய் மாத்திரமே சாத்தியம். Yes, believer is good. விசுவாசிக்கிறது நல்லது. They believe Christ, very good. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது நல்லது. But they should not stay in that level. ஆனால் அதே விசுவாசிக்கிற நிலைமையில் இருக்க கூடாது. What is the problem now of the Indian churches? இந்திய சபையினுடைய பிரச்சனை என்னங்க? Everybody is satisfied by being in a believer level. எல்லாரும் விசுவாசியா நான் இருந்து விடுகிறேன் என்று திருப்தி அடைந்து விடுகிறார்கள். Only few is coming up to the level of a discipleship where he is willing to carry the cross. ஒரு சிலரே சீஷனுடைய தன்மைக்கு மாறி நானும் சிலுவையை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று விசுவாசிக்கிறார்கள். That is why Jesus is calling us as a salt and a light. அதனால தான் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள். Both has to give. ரெண்டும் கொடுப்பதற்கான தன்மை உடையது. இப்போ salt has to give the flavor, only then there is a value of the salt. உப்பானது சுவையை கொடுக்கணும், அப்பதான் அந்த உப்புக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். And also a light, it has to give, it has to be in a dark place, it has to be in a place where it can give. வெளிச்சமானதும் இருள் இருக்கிற இடத்தில் இருக்கும், அந்த இருளை விரட்ட வேண்டும். So we have to come to a position where we are willing to give, not receive. நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துக்கு வர வேண்டும். பெற்றுக்கொள் இல்ல, கொடுக்கிற ஸ்தானத்துக்கு வர வேண்டும். Let me quickly bring four thing to encourage you how we can be a change or how we can bring a change in the community. நம்ம சமுதாயத்துல எப்படி மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொண்டு வர வேண்டும் முடியும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். If the salt loses its flavor, then there is no effect, right? உப்பானது தன் சாரத்தை இழந்து போய்விட்டால் அதுக்கு மதிப்பில்லை. And in case of light, it doesn't lose a light, but if it is kept somewhere hidden, it has a light but it is kept in a hidden, not being used, then there is no use. அந்த விளக்கானது வெளிச்சத்தை கொடுக்காமல் அது மறைக்கப்பட்டு இருக்குமேனால் அதனுடைய பயன் இல்லை. So one, we should not lose what God has given. ஒன்று, நாம் தேவன் நமக்கு கொடுத்ததை இழந்து விடக் கூடாது. Second, we should not hide what God has given. இரண்டாவது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதை மறைத்து வைக்க கூடாது. As a Christian, we need to be careful not to lose or not to underuse or not using it. கிறிஸ்துவர்களாக நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதை இழந்து விடவும் கூடாது, மறைத்து வைக்கவும் கூடாது. So as a salt, we should be careful not to lose. உப்பாக நீங்கள் விட்டு விடாதபடி, ருசி குறைந்து விடாதபடி ஜாக்கிரதையா இருங்க. And as a light, we should be careful not to hide our talents and what God has given us. ஒளியாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை, வரங்களை ஒளித்து வைக்காதிருங்கள். How can I be a change maker? எப்படி நான் மாற்றத்தை கொடுக்கிறவனாக மாற முடியும்? As I told, this is just all the basic thing that I have just told just to encourage you, but now I'm getting into the word. But one thing that I believe you will have understood, that God wants us to be an influencer.
கர்த்தர் பாதிப்பை ஏற்படுத்துகிறவனாக இருக்க விரும்புகிறார். God wants us to be a change maker. உங்களையும் என்னையும் மாற்றங்களை ஏற்படுத்துகிறவனாக தேவன் விரும்புகிறார். And God doesn't want us to be satisfied by that infant level or a believer and not being a blessing for others. குழந்தையாக ஒரு விசுவாசியாக இருந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் அப்படி விரும்பவில்லை. Okay, first thing. முதலாவது Psalms 95 8 to 10. சங்கீதம் 95 8 இருந்து 10 வாசிங்க. Quickly I will be telling. அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபமூட்டின போது சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்தையை ஆலோசித்து அவர்கள் வழுவி போக இதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர் என்றும் சொல்லி. Okay, fine. So here we see a group that God is telling they saw the works of God, they experienced the work of God, but they did not understand the way of God. அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு சிறு குறிப்பிட்ட இந்த கூட்டத்தாரை பார்த்து தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், இவர்கள் தேவனுடைய கிரியைகளை கண்டார்கள், தேவனுடைய கிரியைகளை அனுபவித்தார்கள், ஆனால் தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ளவில்லை. If you want to be a change maker, நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகிற மனுஷியாக இருக்க விரும்புகிறீர்கள், if you want to be a useful vessel in the hands of God, ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தில் உபயோகமுள்ள பாத்திரமாய் இருக்க நீர் விரும்பினால், you should not be a group who is just looking at the works of God, seeing the work of God, but you need to know the heart of God. தேவனுடைய கிரியைகளை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிற கூட்டத்தாராய் அல்லாமல் தேவனுடைய நோக்கத்தையும் இருதயத்தையும் பார்க்கிற ஆட்களாக இருக்க Let me வேண்டும். explain in a very simple word. Prodigal son story, you know that. ஒரு கெட்ட குமாரனுடைய கதையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Both of them were with the father. ரெண்டு குமாரர்களும் தகப்பனோடு தான் இருந்தார்கள். But both of them did not understand the heart of the father. ஆனா ரெண்டு குமாரர்களும் பிதாவினுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளவில்லை. The father was not interested his son to take the property and go. தகப்பனுக்கு தன்னுடைய குமாரன் சொத்துக்களை எடுத்துக்கொண்டு ஓடி போவது அவனுக்கு சித்தமில்லை. Though they were with the father, even you see the elder son, again elder son appeared to be very much loving to the father, obedient to the father. மூத்த குமாரன் பார்ப்பதற்கு நல்லவனாக தகப்பனிடத்தில் அன்பு கூறுகிறவன் போல இருந்தான். But sadly, you see the end of the story, he also did not understand the heart of the father. ஆனா கடைசியில நீங்க இந்த குறிப்பிட்ட ஓமை வாசித்து பார்க்கும் பொழுது முதல் குமாரனும் தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளவில்லை. So am I a crowd who know his works, or I'm just a crowd who knows his work, or am I a group of people who know his ways or know his அல்லேலூயா. heart? தேவனுடைய கரத்தின் கிரியைகளை மாத்திரம் பார்த்து வாயை பிளக்கிற அந்த ஊழியப்போர் அந்த விசுவாசியை போல இருக்கிறனா, இல்ல கர்த்தருடைய இருதயத்தை தேடுகிற விசுவாசியாக நான் There is a இருக்கிறேனா? huge difference. இது ரெண்டுத்துக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு. Another example, Job and his wife. யோபும் அவனுடைய மனைவியினுடைய எதிர்காலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். Job's wife know the work of God. யோபுனுடைய மனைவி தேவனுடைய கரத்தின் கிரியை பார்த்திருந்தாள். Job only understood the heart of God. யோபு மாத்திரமே தேவனுடைய இருதயத்தை அறிந்து When கொண்டான். problem came, what happened? Job's wife is telling, curse God. அந்த பிரச்சனை வந்தபோது யோபுனுடைய மனைவி சொல்லுகிறாள், நீ சபித்து விட்டு இறந்து போ. But in midst of all the problem, pain, Job is not able to curse God because he knows the heart of God. எல்லா பிரச்சனை வலியின் மூலமாகவும் கூட யோபு தேவனை சபிக்கவில்லை. ஏனென்றால் யோபுக்கு தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று நல்லா தெரியும். Shadrach, Meshach, Abednego, they are telling, even if we die, my God is able to deliver, but even if I die, he is God. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னி சூளையிலே போடப்பட்ட பொழுது கூட அவர்கள் இப்படி சொன்னார்கள், தேவனை எங்கள் ரட்சிக்கவில்லை என்றாலும் நாங்கள் மரித்தாலும் நாங்கள் விக்கிரங்களை ஆராதிப்பதில்லை. This morning, are you that crowd who knows the heart and ways of God, or are you satisfied by just knowing his way works? இந்த காலை வேளை சகோதரனே சகோதரியே, தேவனுடைய இருதயத்தை தேடுகிற அந்த கூட்டமாய் நீ இருக்கிறாயா, இல்லை வெறும் கர்த்தருடைய கிரியைகளை தேடுகிற கூட்டமாய் இருக்கிறாயா? If you are just satisfied by knowing the work of God, when some things happen you will be murmuring, grumbling, why me God, why such things are happening in my life? அல்லேலூயா. இல்லை அப்படி தேவனுடைய கரத்தின் கிரியைகளை பார்த்து ஏன் இப்படி பிரச்சனை என்று முறுமுறுக்கிற கூட்டமாக You இருக்கிறீர்களா? will be complaining, murmuring, you will be only be worried about your problem, your family, your children, your work.
உங்களை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் வருத்தத்தை குறித்தும் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிற அந்த கூட்டமா You இருக்கிறீர்களா? will have no vision for the plan of God in your life. தேவனுடைய திட்டத்தை குறித்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில இல்லையா? And Satan will enjoy making you occupied with your own problems. பிசாசானவன் வாழ்க்கையில இருக்கிற உங்கள் பிரச்சனைகளை வைத்து உங்களை பிஸியாக வைத்துக் கொள்ளுவான். There was a believer who accepted Christ recently in a field in Gems. ஜெம்ஸ்லுடைய தலத்தில ஒரு மனிதர் இயேசுவை விசுவாசித்தான். Hardly 1 year he accepted Christ. ஒரு வருஷம் தான் ஆச்சு அவர் He had a விசுவாசித்து. desire, somehow in my village there should be a gospel meeting. அவர் இப்படியாக அவருடைய இருதயத்திலே ஒரு தாக்கம் இருந்தது, என்னுடைய கிராமத்துல எப்படியாவது ஒரு நாள் சுவிசேஷ கூட்டம் நடக்கணும். And just before the meeting, the day before the meeting, his firstborn child died. அந்த கூட்டம் நடப்பதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த நாளுக்கு முன்பான நாளிலே அவனுக்கு பிறந்த அந்த முதல் குழந்தையானது மரித்து போனது. It was a very painful moment for them. அவர்களுக்கு இது ரொம்ப கொடூரமான ஒரு நேரம். They did not tell anyone, quietly went and buried the child. அவர்கள் ஒருவருக்கும் சொல்லவில்லை, அவர்கள் அமைதியாக சென்று அந்த பிள்ளையை எடுத்து புதைத்து விட்டார்கள். 3 days open air meeting happened. God did mighty work, and after the end of the meeting, the missionaries who went, they asked, "Hey brother, you had a baby, right? Where is the child?" 3 நாட்கள் கர்த்தர் அருமையாக அந்த இடத்துல காரியங்களை செய்தார். அநேகர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த 3 நாட்கள் எழுப்புதல் கூட்டத்துக்கு பின்பாக அங்க வந்த ஊழியக்காரர்கள் அவரை பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்ததே, அந்த பிள்ளை எங்கே? With tears they said, "Before the day of the meeting our child died. We didn't say anyone, we buried it." கண்ணீரோடு அவர்கள் சொன்னார்கள், கூட்டம் நடப்பதற்கு முந்தைய நாளிலே என் பிள்ளையானது மரித்து போனது, நாங்கள் ஒருவருக்கும் சொல்லவில்லை, அந்த குழந்தையை நாங்கள் புதைத்து And விட்டோம். then this missionary asked, "Why didn't you say? Why didn't you say?" You know what the family said? அந்த மிஷனரிகள் பார்த்து கேட்டார்கள், நீங்கள் சொல்லி இருக்கலாமே, ஏன் நீங்கள் சொல்லவில்லை? He said, "First time the good news is coming to my village. The death news of my child should not be a hindrance for God's gospel in my village." அந்த மனிதன் அவர்களை பார்த்து சொன்னா, சுவிசேஷம் என்ற நற்செய்தி முதல் முறையாக என் கிராமத்துக்கு வருகிறது, என் குழந்தை மரித்து போனால் என்ற மரண செய்தி வரக்கூடாது, கேட்கப்படக்கூடாது என்று சொல்லி நாங்கள் சொல்லவில்லை. My dear brothers and sisters, they are just the first generation Christian. Hardly they have tasted Christ for last 1 year. அல்லேலூயா. அவர்கள் முதல் தலைமுறை கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு வருடம் தான் ஆனது. But this is a crowd who is not satisfied by just seeing the work of God, but they have tasted the heart of God. They have known the ways of God. அல்லேலூயா. இவர்கள் கர்த்தருடைய கிரியைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற கூட்டத்தார் அல்ல, கர்த்தருடைய வழிகளையும் இருதயத்தையும் பார்க்கிற கூட்டத்தாராக. In early days of Augustine uncle, when he was in Bihar, his second son passed away. அகஸ்டின் அங்கிள் அந்த ஊழியத்தின் முதல் நாட்களிலே தொடக்க நாட்கள் இருக்கும் பொழுது அங்கிளுடைய இரண்டாவது மகன் மரித்து போனான். And the news went, but he was in a meeting, he could not come, he could not travel. And Rupa aunty, his wife, had to dig the pit and put the child in a cardboard and bury with her own hand. அந்த அங்கிள் ஆனவர் வேற ஒரு கிராமத்தில் இருந்தபடினாலே அவருக்கு அந்த பிள்ளையினுடைய மரணத்துக்கு வர முடியவில்லை. ரூபா ஆண்டி ஆனவர்கள் என்ன செய்தார்களா, அந்த பிள்ளையை அந்த கார்ட்போர்ட்ல வைத்து அவர்களே மண் தோண்டி அந்த குழந்தையை புதைத்தார்கள். In another incident, another one child, of course, a child by the name Olive, she died of cancer. Their adopted daughter. நாலாவது மகளானவள் ஆலிவ் என்று சொல்லுகிற அந்த மகளானவள் கேன்சர் வியாதியால பாதிக்கப்பட்டு மரித்து போனாள். So this death really was a painful for their life. அவர்களுக்கு இந்த மரணமானது வலியுள்ளதாக, வேதனை உள்ளதாக இருந்தது. But such pain could not shake their commitment, their call and their purpose. அல்லேலூயா. இந்த வழிகளானது அவர்களுடைய தேவனுக்கென்று வைத்திருந்த வைராகியத்தை, தரிசனத்தை, நோக்கத்தை அசைக்கவில்லை. Because they have seen the heart of God. They know the way of God. இருதயத்தையும் வழிகளையும் அறிந்திருந்தார்கள். அல்லேலூயா. If you see, if you cannot understand the heart and ways of God, it's so difficult. We will be shaken, we will be crushed, we will be disappointed. கர்த்தருடைய வழிகளையும் கர்த்தருடைய இருதயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளாத ஜனங்களாக இருந்தீர்களானால் நீங்கள் சோர்ந்து போவீர்கள், பலனடைந்து போவீர்கள். There was a missionary who was killed. They used an axe and cut his head and killed in the spot in the mission field. ஒரு ஊழிய ஸ்தலத்திலே ஒரு ஊழியக்காரன் அரிவாளால் வெட்டி கொல்லப்பட்டார். His name is Mangal Panna. மங்கள் பண்ணா என்று சொல்லப்படுகிறது அவருடைய பெயர். But his wife testified like this.
my husband would have died here, but in the same place I will continue the ministry which my husband does. அல்லேலூயா. அந்த மனைவி சொன்னால் என் கணவன் ஒருவேளை இந்த இடத்துல மரித்திருக்கலாம், எங்கே என் கணவன் மரித்தாரோ அதே இடத்துல ஒரு ஊழியத்தை நான் எழுப்புவேன் என்று சொன்னார். Today we might be busy grumbling with our own pains and problems. Oh, I have so much problems, so much worries, and we are accumulated, we are being submerged with our own problem. We don't understand the plan that God has kept for us, the mission that God has kept for each one of ஒருவேளை us. இந்த காலை வேளையில நம்முடைய பிரச்சனைனாலும் நம்முடைய காரியங்களால் நம்ம வாழ்க்கையில உழன்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னும் நாம் தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய வழிகளையும் இருதயத்தையும் அவர் நமக்காக வைத்திருக்கிற தரிசனத்தையும் அறிந்து Do கொள்ளாமல் you இருக்கிறோம். know the ways of God and the heart of God, or are you just a crowd who is just knowing the நீங்கள் words? தேவனுடைய வழிகளையும் இருதயத்தையும் அறிந்து இருக்கிறீர்களா, இல்லை கூட்டத்தோடு கூட்டமாய் கலக்கிற ஜனங்களாக There's a இருக்கிறீர்களா? beautiful verse in Romans 8:36 to 31. Can someone read? ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 37 சொல்லுகிறது. Can someone please read that? வாசிங்க. ரோமர் 8 36 37. நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறியவராலே முற்றும் ஜெயம் கொள்ளியவர்களாய் இருக்கிறோமே. Hallelujah. He Hallelujah. says, nothing can separate me from the love of Christ. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தேவனுடைய அன்பை விட்டு ஒன்றும் என்னை பிரிக்காது. A giant for God, Paul writes so beautifully, nothing can separate me. தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவனாகிய பவுல் எழுதுகிறார், தேவனுடைய அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது. And second thing quickly, it's in 2 Kings chapter 4. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். I'm not going to read, I will quickly go because you know this incident, okay? உங்களுக்கு இந்த பின்னணியை நீங்கள் அறிந்திருக்கிறபடினால நான் வாசிக்காமல் கடந்து செல்கிறேன். So here there is a man called Gehazi. இந்த இடத்துல கெஹாசி என்று சொல்லி ஒரு வேலைக்காரன் The இருக்கிறான். meaning of Gehazi is valley of vision. இந்த கெஹாசி என்று சொல்லும் பொழுது அவன் பெயருடைய அர்த்தம் என்றால் தரிசனத்தினுடைய பள்ளத்தாக்கு. So how beautifully his parents would have named him, right? A valley of vision. அவங்க பெற்றோர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியோடு அவனுக்கு பெயரை வைத்திருப்பார்கள், தரிசனத்தின் பள்ளத்தாக்கு. There was a missionary, for some time she came as a short-term missionary to BR, and she was sharing her testimony. When she was born, her father had named as Vendam. ஒரு மிஷனரி எங்க இடத்துக்கு வந்தாங்க. அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா ஒரு பேர் வச்சாங்க. என்ன பேர்னா வேணாம். So, I don't want. வேண்டாம். So, how sad, the father actually didn't want a girl child, so he hated when she was born, and they named her as Vendam. அந்த தகப்பனானவன் தனக்கு பெண் பிள்ளை வேண்டாம் என்று வெறுத்தான். ஆனா அந்த பிள்ளை பிறந்து விட்டது. அந்த வெறுப்பிலே அவர் பேர் வச்சாரு, இந்த வேண்டாம். She's very close. She is also in a medical profession, so she was very close to my wife. But God changes her. She, of course, from a non-believer background, she was brought up in an orphanage because the parents, they just tortured her, and she was put in an orphanage. அந்த மகளானவள் பெற்றோரால் வெறுக்கப்பட்டபடினாலே அனாதை ஆசிரமத்தில் சேர்ந்து அவள் படித்தாள். இப்போது மரித்து துறையிலே பணிபுரிகிறாள். There she accepted Christ, and today she is being a blessing to her father. Now father is helpless, he has nothing, and she built a house. He takes care of the father. அல்லேலூயா. இந்த மகளோ இன்று ஆசீர்வதிக்கப்பட்டவளாக தன்னை நிராகரித்த தகப்பனை அவள் பார்த்துக் கொள்கிறார். தகப்பனுக்கு வீட்டை கட்டி கொடுத்து தகப்பனை பராமரித்துக் கொண்டு And not வருகிறார். only that, she is helping in the education of many girls who are helpless like her. அல்லேலூயா. அவளை போல எப்படி தள்ளப்பட்ட அந்த வாலிப பெண்களுக்கு உதவி செய்கிற அந்த ஊழியத்தை அவள் செய்து How வருகிறார். pathetic, father named something, but God changed the situation. அல்லேலூயா. தகப்பன் Hallelujah. பேர் வைத்தாலும் பரலோகத்தின் பிதா காரியங்களை Here is a மாற்றுகிறார். man whose fathers and mother gave a beautiful name, Valley of Vision. இங்க பாருங்க, கேசாயினுடைய பெற்றோர் அருமையாக பெயர் வைத்திருக்கிறாங்க, தரிசனத்தின் பள்ளத்தாக்கு. His life can be split in two phases. அவனுடைய வாழ்க்கை என்பது ரெண்டு விதமாக பிரிக்க முடியும். In first phase we see how he is running for God. முதலாவது வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது தேவனுக்கென்று வைராகியமாய் ஓடுகிறான். And when this Elisha is asking, what can I do to this woman? எலிசா அவனை பார்த்து கேட்கிறார், இந்த ஸ்திரீக்கு நம்ம என்ன செய்யலாம்? And he is telling, Gehazi is telling, this woman does not have child. If you give that blessing, the family will be happy. கேசாயி சொல்லுகிறான், இந்த இவர்களுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளையை கொடுத்தால் இவர்கள் சந்தோஷமாவார்கள். So this person could understand the need of the person around him. கேசாயி எப்படிப்பட்டவனாக இருந்தான்? தன்னை சுற்றிலும் இருக்கிற மக்களுடைய தேவைகளை அறிந்தவனாக இருந்தான். Actually Elisha also was not able to identify. தீர்க்கதரிசியாக எலிசா கூட இதுக்கு உணர்வில்லை. Gehazi,
because the women said, no, no, I don't want anything like that. அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், எலியா கேட்ட பொழுது எனக்கு ஒன்றும் தேவையில்லை. But this man is telling they have a need. ஆனா கேசாயி சொல்லுகிறான், இவர்களுக்கு ஒரு தேவை உண்டு. A person who had a vision in his life, தரிசனத்தை பெற்றுக்கொண்ட இந்த மனிதன், and when there was a vision was clear, he was able to understand the need of the people. அந்த தரிசனத்தை தெளிவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தன்னை சுற்றியுள்ள தேவைகளை அறிந்து இருக்க வேண்டும். But at another stage, and then we see continuously, we see him running because now that boy is sick, and he's telling, Elisha is telling, go run and do this thing, and he's running. You read that verses, you will see him running towards that work. தொடர்ந்து நீங்க படித்தீங்களானால் கேசாயி தொடர்ந்து தேவனுடைய காரியங்களுக்காக ஓடுகிறவனாக இருந்தான். அந்த பிள்ளை மரிக்கிற வேளையில கூட எலிசா சொல்லுகிறதை செய்கிறதுக்கு ஓடுகிற மனிதனாக இருந்தான். But in chapter 4 from 25 onwards, chapter 5, if you read 20 and verse 27 in 5, he is still running. அந்த 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் இங்கு வேறு ஒரு காரியத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறான். Here the purpose of running is different. இங்கு ஓடுகிற அந்த நோக்கம் வேறு. What can I get it? நாமான் இடத்துல இந்த எண்ணெய் நான் பெற்றுக்கொள்வேன். And he is going and asking from Naaman, you give me that, and he is getting that. நாகமானத்திலிருந்து ஓடி போய் எனக்கு இதைத்தா அதைத்தா என்று பெற்றுக்கொள்ளும்படி ஓடுகிறான். And we see the leprosy which was in Naaman came to him. Not only that, his generation was cursed because of him. ஹல்லேலூயா. நாகமானை விட்ட அந்த குஷ்டரோகமானது கேசாயை மாத்திரமல்ல, அவன் முழு சந்ததியும் பற்றி கொண்டது. Are you running behind the vision or ambition? ஹல்லேலூயா. நீங்கள் தரிசனத்தை நோக்கி ஓடுகிறீர்களா, இல்லை உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? Earlier was running with a vision. முதலாவது அவன் முதல் போதமான வாழ்க்கையானது தரிசனத்தை நோக்கி ஓடினான். A beautiful name for him. அவனுக்கு அழகான பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. Just like a name he was running. அவன் பெயருக்கு ஏற்றபடியே ஓடினான். But now ஆனால் இப்பொழுதோ he's running but in a wrong direction. ஓடுகிறான், ஆனால் தவறாத திசையிலே ஓடுகிறான். What will I get? What will I get? என்ன பெற்றுக்கொள்வேன், என்ன எனக்கு உண்டு? Do you want to be a blessing, or do you want to just receive blessing? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீர்களா, இல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? Today we see many people running behind meetings where they can receive some blessing, some prophetical utterance or something they can receive. Blessing meetings after blessing meetings. இந்த நாட்களில் நாம பார்க்கிறோம், அநேகர் ஆசீர்வாத கூட்டங்களுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன வாக்குத்தத்தம் கிடைக்கும், என்ன தீர்க்க தரிசனம் கிடைக்கும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று ஆசீர்வாத கூடுகைக்கு ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். On the other side, you see the number of people attending fasting prayer or mission meeting or something is very less. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது தரிசன கூட்டத்துக்கோ உபவாச கூட்டத்துக்கோ கூடுகைகளுக்கோ வருவது அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா குறைந்து போயிருக்கிறது. Second question I want to place before you is, are you running behind your vision or are you running behind your ambition? இரண்டாவது கேள்வி உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன், நீங்கள் தரிசனத்துக்கு பின்பாக ஓடுகிறீர்களா, இல்லை உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக ஓடுகிறீர்களா? In Mark chapter 2 there is an incident which is written. No, Jesus again he comes to Capernaum. மார்க் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசு மறுபடியுமாக கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வருகிறார். Which means Jesus already came there and he did great wonders. இயேசு ஏற்கனவே அந்த இடத்துல வந்து அற்புதங்களை செய்து விட்டிருந்தார். And God has done lot of wonders there. அந்த இடத்துல கர்த்தர் பல அற்புதங்களை So செய்தார். now Jesus is coming second time. மறுபடியுமாக இயேசு அந்த இடத்துக்கு வருகிறார். So everybody is excited. Jesus is coming again. There will be wonders, miracles, lot of things will happen. எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி, இயேசு வந்து விட்டார், இப்போ மறுபடியுமாய் வந்து அற்புதங்களை அடையாளங்களை செய்வார். Everybody ran behind Jesus. எல்லாரும் இயேசு பின்னாடி ஓடினார்கள். Only 4 of them went behind a person who was in need. ஆனா ஒரே 4 பேர் மாத்திரம் தேவையோடு இருந்த ஒரு மனிதனுக்கு பின்பாக சென்றார்கள். What did he think? What did they think? அவர்கள் என்ன யோசித்தாங்க? I was blessed during the last meeting. கடந்த கூட்டத்துல நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். But there is a person whose need is more than my need. அங்க ஒரு மனிதனை பார்க்கிறேன், திமிருவாதமா இருக்கிறான், என்னுடைய தேவை பார்க்கலாம் அவனுடைய தேவை அதிகம். If I go, I will receive blessing. நான் போனால் நிச்சயமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். Let me be a blessing. ஆனால் நான் இப்பொழுது அவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கேன். ஹல்லேலூயா. Are we running behind blessing for myself, selfish, for just inward thinking, or am I thinking about others, people around us? Am I being a blessing to the people around us? என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் நான் ஓடுகிறவனாக இருக்கிறேனா, இல்ல என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நோக்கமுள்ளவனாக இருக்கிறேனா? If you run behind your ambition, you will not be able to see the needs of people around you. உங்களுடைய சொந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக ஓடுகிறீர்களானால் நீங்கள் மற்ற ஜனங்களுடைய தேவைகளை பார்க்கவே முடியாது.
But if you have a vision, you will be able to see the need of the people. ஆனால் உங்களுக்கு தரிசனம் இருக்குமே ஆனால் தேவனுடைய தரிசனத்தை பெற்றிருப்பீர்கள் ஆனால் மற்றவருடைய தேவைகளை உங்களால் பார்க்க முடியும். Sorry not to praise the pastor, but I was just thinking that he is a medical profession. He came here. He could have remained being a medical profession, but he saw the need, and today there are many Amen. people who are being challenged. Praise God. Hallelujah. That is what God can do through a people who can understand their vision and the purpose. தரிசனத்தை அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் மூலம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். Are you able to the need of the people around you? உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை பார்க்கிற தரிசனம் உங்களுக்கு உண்டா? If you see the need, you will involve in the church. உங்களுக்கு அந்த காரியங்களை பார்க்க முடியுமே ஆனால் சபையிலே சேர்ந்து செயல்படுங்கள். You will involve and you will say you will want to do something. நான் சபையில ஏதாவது செய்கிறேன் என்று சொல்லி உங்களை நீங்களே இணைத்துக் You கொள்வீர்கள். will utilize the gifts and talents God gave you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை வரங்களை நீங்கள் You will பயன்படுத்துவீர்கள். utilize the platform that God has given you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மேடையை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். But if you run behind ambition, ஆனால் நீங்கள் உங்களுடைய தற்குறிக்கோளை நோக்கி you ஓடுவீர்களானால் will be blinded in all these areas, just like Gehazi. தரிசனத்தை பார்க்க முடியாதபடிக்கு நீங்கள் குருடாகி போவீர்கள். Third thing, மூன்றாவது the காரியம் same chapter, அதே அதிகாரம் there மார்க் is a 2. girl there in the house of Naaman. நாமானுடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரி பெண் இருக்கிறாள். This girl was brought as a slave. அவள் ஒரு அடிமையாக இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு வந்தாள். And Naaman was the one who defeated that place. Maybe he would have killed his parents. அந்த நாகமானவன் ஒருவேளை அவங்க பெற்றோரை கூட கொண்டிருக்கலாம். அந்த இடத்தை அவன் ஜெயம் கொண்டான். And this girl is in a very pitiable state, in a state of bitterness maybe. அந்த அந்த இஸ்ரவேல் சிறு பெண்ணோ ஒருவேளை கசப்புக்குள்ளாக துன்பத்துக்குள்ளாக ஆளாகி இருந்திருக்கலாம். She would have been enjoying with her parents. Her mom would have been feeding her. She would have been sitting in the lap of her mother. Her father would have been carrying her, enjoying the family. ஒருவேளை அந்த பெண்ணானவள் தன் பெற்றோரோடு நல்லா சந்தோஷமாக தாயின் மடியிலே உட்கார்ந்து சாப்பிட்டு அந்த குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்திருக்கலாம். But now this person Naaman destroyed everything. ஆனால் இந்த நாகமானவனோ அந்த இஸ்ரவேல் தேசத்தில் வந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டு Her விட்டான். dreams are destroyed, his family is destroyed, everything is destroyed. அவளுடைய குடும்பம் அழிந்து போனது, அவளுடைய கனவுகள் லட்சியங்கள் அழிந்து And போனது. now she is treated like a slave. ஆனால் இப்பொழுது அவள் வேறு ஒரு தேசத்திலே அடிமையாக பாதிக்கப்படுகிறாள். In midst of all these bitter experiences, negative things around her, all the painful experience, அவளை சுற்றிலும் இருக்கிற அந்த கசப்பான அனுபவங்கள், அவளை சுற்றிலும் இருக்கிற தனக்கு எதிரான சூழ்நிலைகள், she is willing to do something good. அவள் ஒரு நன்மை செய்ய விரும்பினாள். She is telling, if this master goes to that prophet, he will be healed. என்னுடைய எஜமானர் இந்த தேசத்தில் இருக்க தீர்க்கதரிசியில் போனால் எஜமானர் சுகமடைவார் என்று சொல்லுகிறாள். Imagine if you and I are there in that position. Many times, good that he got. Maybe God has punished, we will say. ஒருவேளை நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்துமா என்ன சொல்லும், இவனுக்கு குஷ்டரோகம் வந்தது நல்லது, கர்த்தர் தான் அவனுக்கு குஷ்டரோகம் கொடுத்தாரு. But here we see that girl, she's doing good. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் இந்த வேலைக்கார பெண்ணோ அவள் நன்மை செய்கிறாள். Are you influenced or are you influencing? நீங்கள் பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்களா பாதிக்கப்பட்டவர்களா? Many times we are influenced by the experiences, situation, what people have told about us, what situation happens. We are carrying that bitterness in us and we are becoming inactive. ஒருவேளை நாம் சூழ்நிலைகளும் வாழ்க்கை அனுபவங்களும் நம்மை கசப்பாக்கி நாம் பாதிக்கப்பட்ட மனிதர்களாக இந்த பூமியில வாழ வைக்கிறது. இல்லை, அப்படி இருக்கிறீர்களா? இல்லை, மற்றவருடைய வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்துகிறீர்களா? Let me divert a little bit out of that topic. Think about the parents who would have taught this child. ஒரு காரியத்தை யோசித்து பாருங்க. இந்த அடிமை பெண்ணாக பிடிக்கப்பட்ட இந்த பெண்ணை குறித்து தானே அவங்க பெற்றோருடைய தரிசனம் என்னவாக இருக்கும், கனவு என்னவாக How இருந்திருக்கும். parents would have taught her. அந்த பெற்றோர்கள் இந்த மகளுக்கு என்னெல்லாம் கத்து கொடுத்திருப்பாங்க. And that, it is not easy for that person to listen to this girl unless this girl has lived a very a testimonial or very good life in that house. நாகமானே இந்த பிள்ளையினுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான் என்றால் இந்த பிள்ளையானவள் அந்த வீட்டில் சிறைபிடிக்கப்பட்ட அந்த வீட்டிலே அவர்களுக்கு முன்பாக எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருப்பாள். So imagine how these parents have prepared this child for an adverse situation like that. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவங்க பெற்றோர்கள் இப்படி ஒரு சூழ்நிலையை சந்திப்பதற்கு எதிர்கொள்வதற்கு ஏற்றவாறு அந்த பிள்ளையை அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். Just a question to the parents here.
பெற்றோர்களாகிய உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். What are you teaching to your children? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன போதிக்கிறீங்க? What are you passing on to your children? உங்க பிள்ளைகளுக்கு என்ன Are கொடுக்கிறீர்கள்? you preparing your children for an adverse situation? உங்கள் பிள்ளைகளை ஆபத்தான சூழ்நிலை சந்திப்பதற்கு ஏற்ற நீங்கள் Or உருவாக்குறீர்களா? are you just trying to invest your dreams and your plans into them? இல்ல உங்களுடைய கனவுகளை உங்களுடைய லட்சியங்களை உங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக விதைக்கிறீர்களா? Today, we have very less people coming to missions. இந்த நாட்களிலே அந்த ஊழிய ஸ்தலங்களுக்கு சிலரே வருகிறார்கள். Just before I was coming to Kuwait in the airport, I received a call and one boy was telling, Anna, I was touched by one of the meeting. I want to come there and serve in Bihar. I am currently working in L&T in Mumbai. நான் இந்த தேசத்துக்கு வருவதற்கு முன்பாக ஒரு தம்பி எனக்கு கால் பண்ணா, அவன் L&T என்று சொல்லுகிற அந்த கம்பெனில வேலை செய்கிறான். உங்க மீட்டிங்கை பார்த்தேன், அந்த வசனங்களை கேட்டேன், எனக்கும் பீகாருக்கு வந்து அந்த இடத்துல ஊழியம் I asked whether your parents will send you. அவனை பார்த்து நான் கேட்டேன், உங்க பெற்றோர்கள் அனுப்புவாங்களா? He told me one thing, I know it is going to be a big task, it is going to be a big challenge, but for me there is nothing bigger than serving God, he told. அவன் சொன்னா, எனக்கு தெரியும் இது பெரிய ஒரு போராட்டம், ஆனா நான் தேவனுக்கு நான் ஊழியம் செய்வதை பெருமையாக எண்ணுகிறேன். And many call I receive, they happily they say, Anna, I am willing to come and join as a missionary or in a polytechnic, but after few days they will call, sorry, my parents are not sending, sorry, this person relative is not sending, and many they go back. அநேகம் வாலிப பிள்ளைகள் எனக்கு ஃபோன் செய்வாங்க, அங்கிள் நான் வரேன், அங்கிள் நான் வந்து ஊழியம் செய்யறேன், பாலிடெக்னிக்ல ஜாயின் பண்றேன்னு சொல்லி சில நாட்கள் கழித்து மறுபடியும் ஃபோன் வரும், ஆனா எங்க பெற்றோர்கள் என்னை அனுப்பவில்லை, இவங்க அப்படி சொல்றாங்க, நான் வர முடியாது என்று சொல்லுகிறார்கள். The number of people who are coming to missions have been reduced drastically, not just GEMS or many missions, all the missions they have the same testimony like this. ஜெம்ஸ் ஊழியம்ல மாத்திரம் சொல்லல, ஊழிய பணித்தலங்களுக்கு வருகிறவர்களுடைய கூட்டம் எண்ணிக்கை குறைந்து விட்டது. Why? ஏன்? The parents will tell them, Thambi, that fellow has made 1 floor, you have to build 2 floor. ஏன்னா பெற்றவர்களாகிய நாம் சொல்லுகிறோம், மகனே மகளே, அந்த அங்கிள் வந்து 1 ஃப்ளோர் தான் கட்டி இருக்கிறாரு, நம்ம 2 மாடி கட்டணும். He has bought 1 bike, you have to buy car. அவன் பைக் வாங்கிக்கிறான், நம்ம எப்படியாவது கார் வாங்கணும்டா. He has gone to that country, you have to go to this country. அவன் அந்த தேசத்துக்கு போயிருக்கிறான், நம்மள இந்த தேசத்துக்கு போனோம். We are teaching them something different. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வித்தியாசமானதை கற்றுக் கொடுக்கிறோம். The family, think about the previous generation, how there was a family prayer, how they used to teach, and how they used to say the first child to go to God's mission, they offered. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம அந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் அநேக குடும்ப ஜெபம் இருக்கும், முதலாவது பிறக்கிற அந்த குழந்தையை ஊழியங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள், அப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலைகள் இருந்தது. All that is compromise, and now it is only, you go there, you have to be more, you should flourish, all thinking about their inward thinking, their family be a blessing for themselves. அப்படிப்பட்ட காரியங்கள் மாறி போய் விட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட குடும்பங்கள் எப்படி இருக்குதுன்னா, பிள்ளைகளை நீங்கள் இப்படியாக மாறுங்க, இப்படி ஆகிவிடுங்க, நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும், நீ பெரிய ஆளாக வேண்டும் என்று சொல்லி நமக்கு குறி காரியங்களை பேசிக் I was very happy yesterday when I landed in Kuwait. I was talking to a family. They were telling about their son. குவைத்துக்கு நான் நேத்து வந்த பொழுது ஒரு குடும்பத்தாரோடு பேசிக் கொண்டிருந்தேன். This boy is doing his computer engineering. அவனுடைய மகனானவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறார். And this boy is also doing Chinese language. He is learning Chinese and he is excelling in Chinese language. அதே வேளையிலே அந்த மகனானவன் சீன பாஷையை படித்துக் கொண்டிருக்கிறான். அந்த சீன பாஷையிலே அவன் தலைசிறந்து விளங்குகிறான். And then I came to know that this boy was inspired by the Hudson Taylor testimony or his life story, and he wants to go as a missionary to China. ஏன் அவன் சீன மொழியை படிக்கிறான் என்றால், அவன் ஹட்சன் டெய்லர் என்று சொல்லுகிற ஒரு மிஷனரி கதையை குறித்து படித்து அதனால் ஊக்குவிக்கப்பட்டு சீன தேசத்துக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக போக வேண்டும் என்று சொல்லி அவன் சீன பாஷையை படித்துக் கொண்டிருக்கிறான். Young guy doing computer engineering, now that is the hot cake now, computer engineering, money making and all this very easy, but now he is having a vision, let me equip myself so that I can go to China. அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியக்கூடிய ஒரு படிப்பை அவன் படித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்குள் ஒரு தரிசனம், இந்த சீன தேசத்துக்கு நான் ஊழியனாக போக வேண்டும். How are you preparing your next generation? உங்களுடைய அடுத்த தலைமுறையை நீங்கள் எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள்? What values are you passing on? என்ன மாதிரி கருத்துக்களை உங்கள் பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள்? Eunice Lois passed on faith to Timothy. யூனிஸ் லூயிஸினுடைய அந்த விசுவாசமானது தீமோத்தேயுக்கு கொடுக்கப்பட்டது. We see lot of testimonies how the next generation
is being protected. நம்ம in the பார்க்கிறோம் Bible. அநேக சாட்சிகளை காரியங்களை நம்ம வேதத்துல பார்க்கிறோம் எப்படி அடுத்த தலைமுறையானது சீர்கெட்டு போகாதபடிக்கு காக்கப்படுகிறது. This girl was prepared for this adverse situation. That is why she was able to stand out and be a testimony there. அந்த அடிமை பெண்ணானவள் இப்படிப்பட்ட எதிர்மாறான சூழ்நிலைக்கு தன்னுடைய பெற்றோரால் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டபடியினாலே அவள் எழுந்து நன்மை செய்ய முடிந்தது. Are you being influenced or are you being an influencer? நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களா இல்ல மற்றவருடைய வாழ்க்கையில பாதிப்பை கொண்டு வருகிறீர்களா? We need to ask the question, wherever you are, what does God want from me in this situation? நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்க ஒரே ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் தேவன் என்னிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? When I got admission in VIT, so I was telling my wife Joy, I got admission in VIT. இந்த VITல எனக்கு அட்மிஷன் கிடைத்த உடனே என் மனைவி இடத்துல நான் சொன்னேன் எனக்கு அட்மிஷன் கிடைத்து விட்டது. So immediately a doctor was sitting near Joy. She told, "Oh, yeah, he got admission VIT. Oh, that is Sodom and Gomorrah. How can you send your husband there?" உடனே அவர் என்னுடைய மனைவி பக்கத்துல இருந்த டாக்டர் பார்த்து சொன்னார் VITல அட்மிஷன் கிடைச்சிச்சா அது ஒரு சோதம் குமாரா. But I went, I saw it was very difficult initially for few days, and as a small group of friends who were believers, we started praying inside the campus. நான் அந்த கோர்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். ஆரம்ப நாட்களில் கடினமாக இருந்தது. நாங்களும் ஒரு 4-5 பேரும் சேர்ந்து நாங்கள் அந்த ஜெபிக்க ஆரம்பித்தோம். Then God spoke to me, and then I decided I should not look at the negative and be complaining that is bad, this is bad, what is happening. Instead, what can I do in this place? நான் என்ன ஒரு காரியத்தை நான் தீர்மானித்துக் கொண்டேன். என்ன நடக்குது அதை குறித்து நான் நெகட்டிவா பார்க்காம என்னால இந்த இடத்துக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்பதை Yes, God has called me to learn PhD and finish PhD. That is one thing. கர்த்தர் இந்த இடத்துல என்னை கூட்டி வந்து PhD முடிப்பதற்கு கர்த்தர் என்னை கூட்டி வந்தார் ஒரு காரியம். But I have to do what God wants me to do. The purpose. அதே நேரத்துல தேவன் என்னை கொண்டு இந்த இடத்துல என்ன செய்ய போறார் அதை செய்வதும் It is very hard to conduct any religious event inside. It is very tough. You cannot run any Christian program inside. But we decided to have a Christmas celebration outside. We booked one hall, and then we invited. We didn't know whether they will come or not. First time we invited and to all our friends by word. அந்த கேம்பஸ்க்குள்ள எந்த விதமான மத கூட்டங்களும் மத சார்பு இருக்கிற கூட்டங்களும் நடத்த முடியாது. அதனால நாங்க என்ன செய்தோம், அந்த கேம்பஸுக்கு வெளியே ஒரு ஹாலை நாங்கள் எடுத்து கிறிஸ்மஸ் ப்ரோகிராம்களுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணோம். It's the first time that has happened that 180 non-believing students, they came and attended the meeting. இது முதல் முறையாக அங்க நடந்தது. 180 கிறிஸ்துவை அறியாத வாலிப பெண்கள் அந்த கூட்டத்துக்கு வந்தார்கள். To share the gospel, everyone who came, they took the Bible. Some even took the Bible for their family members. And next year we conducted 250 plus students, they came. நாங்கள் அந்த இடத்துல சுவிசேஷ கூட்டத்தை நடத்தினோம். அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க எல்லாம் பைபிள் வாங்கிட்டு போனாங்க. அவங்க குடும்பத்தார்கள் எல்லாம் பைபிள் வாங்கிட்டு போனாங்க. அடுத்த வருடம் திரும்ப நாங்கள் நடத்தினோம். 200க்கு மேற்பட்ட ஜனங்கள் வந்தார்கள். We were only 3 or 4 brothers. We were wondering whether they will come or not. We arranged food for so many people. Now we are wondering whether 5 will come or 10 will come. We had no we were really concerned whether they will come or not. நாங்க 4 நண்பர்களாக சேர்ந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி வந்தோம். நாங்க யோசித்தோம் 2 பேர் 3 பேர் மேபி 5 பேர் வந்தா வருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா இத்தனை பேர் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. When we take a small step of faith, God honors it. God does that. அல்லேலூயா. நாங்கள் விசுவாசத்தின் ஒரு அடி நாம எடுத்து வைக்கும்போது தேவன் அதை கனப்படுத்துகிறார், காரியங்களை வாய்க்க செய்கிறார். Not only that, in near VIT there will be like thousands of migrant workers from Bihar, UP, Orissa and all. So we used to pray, what can we do? It was very hard to reach them also. அந்த VIT கேம்பஸை சுற்றிலும் பாத்தீங்கன்னா வட மாநிலத்து வாலிபர்கள் அநேக கடைகளிலே அநேக இடத்துல வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களை எப்படி நாங்கள் சந்திப்பது, கிறிஸ்துவை எப்படி அவங்களுக்கு அறிவிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தோம். But God answered our prayer with the help of the AG Church where we are going there. That pastor, someone gifted a big hall there exactly in that road, and today there are 60 plus people who are coming every week. Hallelujah. In that fellowship who are totally they don't know Christ, and we are able to run the Hindi service for Hallelujah. them. Hallelujah. அந்த இடத்துல நாங்க அட்டெண்ட் பண்ற அந்த ஏஜி சபையிலிருந்து ஒரு இடத்தை கொடுத்தார்கள். அந்த இடத்துல ஒரு சபை அமைக்கப்பட்டு இப்ப 60க்கும் மேற்பட்டவர்கள் இந்தி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். Sometimes 20-30 also come, sometimes 60-70 also come. So but we are able to reach that community. Hallelujah. 20-30 பேர் 60-70 பேர் எப்படியாவது அந்த சமூகத்தாரை சந்திப்பதற்கு கர்த்தர் வழி செய்தார். When we ask this question, Lord, what do you want from me?
And when we are available, God can open any doors in that அல்லேலூயா. நான் அந்த கேள்வி கேட்ட ஆண்டவரே நான் என்ன செய்யணும் என்று சொல்லி ஆண்டவரே நான் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் வாசல்களை திறக்க வல்லவராக இருக்கிறார். And finally, கடைசியாக if you am I willing to compromise or am I willing to sacrifice? அல்லேலூயா. நான் பலிக்குள் செலுத்த ஆயத்தமாக இருக்கிறேனா இல்ல கலந்து விடுவதற்கு சம்பந்தம் கொள்கிறேனாக இருக்கிறேனா? Esther, God elevated, she was blessed and she is now kept in a very high position. ஆண்டவர் எஸ்தரை உயர்த்தினார், அவளை மேலான ஒரு பதவியில வைத்தார். And now there is a big need, the community is going to be killed, destroyed. The entire the people is going to be destroyed. ஆனால் இப்பொழுதோ ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது, இந்த முழு யூத சமுதாயமே கொல்லப்படுகிற அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். And now Mordecai is crying and he's tearing his cloth. Esther is sending a new pair of cloth. அல்லேலூயா. இங்கு மொர்தெகாய் இந்த யூதர்களுடைய நிலைமை பார்த்து தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுது புலம்புகிறான். ஆனால் எஸ்தரோ அவனுக்கு புது ஆடை அனுப்புகிறார். She did not even understand why Mordecai is crying, why he is tearing the cloth. அந்த உயர்வான பதவியில் இருந்த எஸ்தருக்கு மொர்தெகாயுடைய நிலைமை என்ன என்பதை அறியக்கூடாமல் இருந்தது. And then he is scolding, for a time such this God would have kept you. You understand your purpose. அப்போது மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்லுகிறாள், இப்படிப்பட்ட காலத்துக்காக அல்லவோ தேவன் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். Then she is able to understand, and then she says, even if I die, let me die, but I will go. அப்பொழுது அவள் சூழ்நிலை உணர்ந்து கொண்டவளாக, நான் மரித்தாலும் மரித்து போகிறேன் என்று ராஜாவிடத்தில் She சென்றாள். was willing to sacrifice her life. அவள் தன் ஜீவனையும் பலியாக கொடுப்பதற்கு ஆயத்தமானாள். Mordecai was the one uncle who grew this child from childhood. How difficult it would have been, because she can be killed, but Mordecai is willing to let go her child. மொர்தெகாய் என்பவர் இந்த எஸ்தரை வளர்த்தெடுத்தவர். அவர் வளர்த்தெடுத்தபடினாலே அவள் உயிர் போனால் அதனுடைய நிலைமை என்ன என்பதை அவர் அறிந்திருந்தார். He was also willing to make a sacrifice. She was also willing to make a sacrifice. அவளும் பலி செலுத்த ஆயத்தமாக இருந்தாள், எஸ்தரும் பலி செலுத்த ஆயத்தமாக இருந்தாள். Whole nation, the nation was blessed. அந்த இஸ்ரவேல் யூத குலம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. Another one thing, as I was meditating, I was thinking, this Esther would have, she was an orphan, she does not have parent. Now suddenly God has elevated. Now she would have been very happy. Wow, now people are around her, makeup is happening, all this is happening. Once I was an ordinary, now she's identifying herself with that position, the comfort and everything, identifying herself. எஸ்தர் ஒரு அனாதை பெண்ணாக இருந்தால், ஆனால் தேவனோ அவள் மேல் இரக்கமாகி அவளை ராஜாத்தியாக மாற்றினாள். இப்போது ராஜாத்தி ஆனபடினாலே அவள் சம்பந்தம் கொள்ளுகிறவர்கள் அவளுடைய தன்மை ஸ்தானம் எல்லாம் மாறி போனது. And now she's identifying with that position. தான் ராஜத்தியாக இருக்கிறபடினால அந்த ஸ்தானத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளவும் அப்படிப்பட்ட ஜனங்களோடும் சம்பந்தம் கொள்ளவும் தொடங்கினாள். And she might be insecure feeling, if I do that I may miss this position, I will miss all this comfort, how can I sacrifice this? ஒருவேளை அவர் யோசித்திருக்கலாம், இப்படி நான் யூதர்களுக்கு இறங்கி காரியங்களை செய்தால் என்னுடைய ராஜாத்தி பட்டம் போய்விடுமே, என்னுடைய ஸ்தானம் போய்விடுமே என்று ஒருவேளை பயந்திருக்கலாம். She is now insecure, have a position, her identity which has come out of this position. என்னுடைய அடையாளம், என்னுடைய ஸ்தானமானது ராஜாத்தினால வந்திருக்கிறதே. Now she is willing to make a compromise. இப்பொழுது அதை அவள் என்ன பண்ணுகிறாள், இந்த காரியத்திலிருந்து விலகிக் கொள்ள விரும்புகிறாள். Entire community is going to be killed. She is not worried because she is not willing to, she is making a compromise because my identity will be lost, what I have got will be lost. முழு சமுதாயமே கொலை செய்யப்பட போகிறார்கள், ஆனால் இவ்வளவு யோசித்துக் கொண்டிருந்தால், நான் அவர்களுக்கு உதவி செய்தால் என் ராஜாத்தி பட்டம், இந்த ஸ்தானம், இந்த அரண்மனை எல்லாம் என்னை கைவிட்டு போய்விடுமே. The biggest identity that we have is not in our position, but who we are in Christ. அல்லேலூயா. நமக்கு இருக்கிற மிகப்பெரிய அடையாளம் என்பது நாம் வகிக்கிற பதவியில் அல்ல, நாம் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறோம் என்பதே நம்முடைய நிஜமான உண்மையான அடையாளம். Today I may be a director of a polytechnic, tomorrow I may not be a director of polytechnic. இன்னைக்கு ஒரு பாலிடெக்னிக் டைரக்டராக நான் இருக்கிறேன், நாளைக்கு இல்லாமல் போகலாம். Everything can go, எல்லாமே போய்விடலாம். but one thing can never change is I am a child of God. ஆனால் ஒரு காரியம் என்றும் மாறாது, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். Hallelujah. Are you trying to secure your identity and your position, or are you focused on that, or are you willing to live that and identify yourself as a child of God wherever you are? அல்லேலூயா. நீங்க உங்களுடைய ஸ்தானத்தையும் உங்களுடைய அடையாளத்தையும் காத்துக்கொள்ள விரும்புகிறீர்களா, இல்லை அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளை என்ற அடையாளம் என்று போதும் என்று இருக்கிறீர்களா?
since I was brought up in a mission background, the early days were very challenging. நான் அந்த மிஷனரி ஊழிய பணித்தலங்களில் நான் பிறந்து அந்த இடத்துல வளர்ந்து இருக்கிறபடினாலே அந்த முதல் தொடக்க நாட்கள் மிகவும் கடினமாக There were இருந்தது. times we do not know whether we will have food the next day. Many times our parents were threatened, attacked. A lot of struggles were there one side, financial struggle one side. ஒரு பக்கம் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது, அடுத்த நாள் சாப்பாடு கிடைக்குமா என்று ஒரு நிலைமை, காசு இல்லாத நிலைமை, பெற்றோர்கள் துன்புறுத்தப்படுகிற நிலைமை. Other side, there were problem in our family to an extent that we sometimes felt that it is better we end our life as a family. இன்னொரு புறம் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தது, அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்தோம், நம்ம எல்லோரும் நம்மை நாமே மாய்த்துக் கொள்வோம். But by God's grace somehow we were able to overcome, and in that time I had big dreams, but I thought I can never achieve. The family situation is pathetic. We are not even having food to eat, and now how can I have a big dream in my life? வாலிபனாக எனக்குள் அநேக கனவுகள் இருந்தது, லட்சியங்கள் இருந்தது. ஆனால் என் வாழ்க்கையின் குடும்பத்தின் சூழ்நிலையானது இப்படி ரொம்ப ஏழ்மையாக இருந்தபடினால எப்படி இதெல்லாம் நிலவேறும் என்று சொல்லி யோசித்துக் But my கொண்டிருந்தேன். mom told me one thing: maybe we as an earthly parents may not be able to fulfill your dream desire, but hold on to Jesus. This was the Amen. thing at the small age she taught me. அல்லேலூயா. என் தாயார் சொன்னால், ஒருவேளை இந்த உலகத்துக்குரிய பெற்றோரால் உன்னுடைய கனவுகளை எங்களால் நிறைவேற்ற முடியாது, ஆனா பரலோகத்தின் தேவன் உன் கனவுகளை நினைவாக்குவார். Earlier my parents were working in Nepal, Nagaland. They were earning a lot. But now there's a situation where my sister is breaking a biscuit into 4 pieces. My mom is asking, why did you break the biscuit into 4 pieces? She's telling, this is a last biscuit. Next biscuit when I will get, I don't know. So if I break it into 4 times I can eat. This was the situation. அல்லேலூயா. என் பெற்றோர் நன்றாக சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள், ஆனால் சூழ்நிலை அப்படியாக மாறிவிட்டது. என் சகோதரி ஒரு பிஸ்கட் எடுத்து 4ஆக உடைப்பாள். என் தாயார் கேட்டாங்க, ஏன் 4ஆக உடைக்கிறாய்? இதுதான் கடைசி பிஸ்கட், இதை 4 வேளை நான் சாப்பிடுவேன், ஏனென்றால் அடுத்த நாளைக்கு சாப்பாடு இல்லை. And since my parents went as a missionaries, all the family members ignored them or isolated them, thinking this way they may become a burden to us. Tomorrow they may expect support from us for their education or anything. So they kind of like hated or kind of ignored. நாங்கள் மிஷனரிக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் வந்துவிட்டபடினாலே எங்களை உற்றார் உறவினர் எல்லாம் எங்களை விட்டு எங்களோடு தொடர்பு கொள்வதை நிறுத்திவிட்டார்கள். ஏனென்றால் இவங்க ஏழ்மையில் இருக்கிறாங்க, படிப்புக்கு வசதிக்கு எங்களிடத்தில் பணத்தை கேட்பார்கள் என்று அவர்கள் எங்களோடு பேசாமல் இருந்து விட்டார்கள். At small age, my parents committed me for ministry, but they told me one thing: you should not come to ministry because you had no other choice, because you could not study. You should study well. They should see that God has blessed you with good education, and then you have to come for ministry. என் பெற்றோர்கள் என்னை சின்ன வயதிலே தேவனுடைய ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு காரியத்தை அவர்கள் சொன்னார்கள், செய்வதற்கு ஒன்றும் இல்லை, அதனால தேவனுடைய வேலை செய்வதற்காக வந்துவிட்டேன். அப்படி வரக்கூடாது, நீ நன்றாக படித்து நீ அந்தஸ்துல கர்த்தர் என்னை இப்படி உயர்த்தினார் என்று சாட்சியோடு சொல்லி ஊழியம் செய்யும்படிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். Cut short the testimony, by God's grace, miraculously I finished my B.Tech, I finished my M.Tech, and then I finished my MBA in educational management. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையிலே நான் B.Tech, M.Tech அப்புறம் MBA எஜுகேஷன் முடித்துவிட்டு அவருடைய கிருபையினால் நான் நிற்கிறேன். But when I was small, I committed my life, Lord, help me to study and I will come as a missionary. நான் சொன்னேன் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு படிக்க உதவி செய்யுங்கள், நான் மிஷனரியாக வருவேன் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். After my studies, I got a job. Now I was selected as a best performer. I was getting award, and now I'm building a dream. Oh, my parents doesn't have a house. They don't have a house. My parents don't have a car. Now my whole life's goal was to get back all those things my parents don't have. That is a life agenda. அல்லேலூயா. நான் படித்து முடித்த பிறகு எனக்குள் கனவு வந்தது, நம்ம பெற்றோருக்கு வீடு இல்லை, நம்ம வீட்டருக்கு வசதி இல்லை, நம்ம படித்து முட்டு இந்த வேலை செய்து இவற்றையெல்லாம் நாம் வாங்குவோம் என்று சொல்லி அப்படி ஒரு கனவு வந்தது. That is the only dream that I had. அதுதான் என்னுடைய இருந்த ஒரே ஒரு கனவு. And then slowly there was an opportunity for me to go to Australia. All this plan was going on. One day God asked me a question. Of course I didn't hear a voice and all. A question from inside. ஆஸ்திரேலியா போவதற்கு, மற்ற தேசங்களில் போய் வேலை செய்வதற்கு எனக்கு வாய்ப்புகள் கிடைத்தது. அப்பொழுது எனக்குள்ளாக ஒரு கேள்வி எழுந்தது. Who will take care of your parents better? Whether you will take care or I will take care?
எனக்குள் ஒரு கேள்வி வந்தது, உன் பெற்றோரை நீ நன்றாக பார்த்துக் கொள்வாயா இல்லை நான் நன்றாக பார்த்துக் கொள்வேனா? At that time, I committed my life. I told Lord, even if I earn crores and crores, but if your hand is not there for a second for my parent, everything is gone. நான் அப்போது சொன்னேன், ஆண்டவரே, கோடிக்கணக்காக நான் சம்பாதிக்க முடியும், ஆனால் ஒரு க்ஷணப்பொழுது உம்முடைய கரம் என் பெற்றோர் மேல் இல்லை என்றால் எல்லாம் முடிந்து I விட்டது. resigned. I did not say anything. I just, without telling my parents, I resigned. Went to, that time my parents were in UP. I went to UP. என் பெற்றோர்கள் அந்த நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தார்கள். நான் யாருக்கும் ஒன்றும் சொல்லாமல் என் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு என் பெற்றோர் இடத்தில் சென்று Other side, விட்டேன். I was also scared because my parents, sold everything. They were like zero to educate me, and I have a sister. So they might be thinking that this fellow will earn and take care of the sister, take care of the family. So they also have their dreams, personal dreams they have. But now I am going there. I am telling I have resigned. I am planning to go for ministry. ஒரு பக்கம் ஒரு பயம் இருந்தது. என்னோடு கூட என்னுடைய சகோதரி இருந்தால், நான் ரிசைன் செய்து விட்டேன், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி என் பெற்றோர்கள் கேட்பார்களே, என்ன செய்வேன் நான்? So of course there are lots of commitments. Now I have left a job, so all their dreams are shattered. நான் என்னுடைய வேலையை விட்டது நிமித்தம் அவர்களுடைய கனவுகள் சிதைந்து போனது. But when I told them I thank God for a godly parents God gave me, they told only one thing: if it is God's will, we will not stop you. அவர்களிடத்தில் நான் சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது தேவனுடைய சித்தமே, ஆனால் நாங்கள் உங்களை But தடுப்பதில்லை. don't jump emotionally. You fast, pray, and then decide. அவங்க சொன்னாங்க, நீ உணர்ச்சி வயப்பட்டு காரியங்களை செய்யாதே, நீ உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து காத்திருந்து கற்றுக்கொள். And then on the other side, my friends were telling, are you a fool? You did this much studies and you have to go to, for that you don't even have to study to be a missionary. You studied and wasted your life. என்னுடைய நண்பர்கள் என்னை பார்த்து கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். நீ இவ்வளவு படித்ததற்கு நீ படிக்காமலே இருந்திருக்கலாமே. Some mission people also told, why are you wasting? You go back, you can support missionaries, you can do some city ministry in cities. Why do you want to come? அநேக ஊழியக்காரர்களே சில பேர் சொன்னார்கள், நீ போய் வேலை செய்து மற்ற ஊழியங்களுக்கு உதவி செய்யலாமே, நீ பட்டணங்களுக்கு சென்று பட்டணங்களிலே ஊழியங்களை தொடங்கலாமே என்று. Why am I sharing this in detail? Because many times people whom we think will support us, they may give a direct opposite answers to you. நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, ஒருவேளை நாம யோசித்திருப்போம், யார் நம்மளை சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைத்திருக்கிறோமோ அவர்கள் இப்படி நம்மளை கைட் பண்ணுவார்கள். But I thank God for Agustin uncle. He gave a very good guidance, but he did not push, but he told me to pray, and my parents also told me to pray, and God led, and I took over as a construction of the polytechnic. So uncle ஆனவர்கள் எனக்கு ஆலோசனை சொன்னாங்க, பெற்றோரும் ஜெபித்தார்கள், நான் இப்பொழுது ஒப்பு கொடுத்து அந்த பாலிடெக்னிக்கை நான் எடுத்துக்கொண்டேன். I had no idea about construction, though I am now doing mechanical engineering in PhD, but my BTech and MTech was bioinformatics, so I am from bio background, and now I am taking care of the construction, completely different field. கட்டுமான பணிக்கும் நான் படித்த படிப்புக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனால் கர்த்தர் என்னை கட்டுமான பணிக்கு வேலையை அமர்த்தியிருக்கிறார். So, but I want to thank God, by the grace of God, God helped. And in that year when we went for approval, we were the only college to get approval in that year. Even government colleges could not get approval. Hallelujah. நாங்கள் அப்ரூவலுக்காக போகும் பொழுது எங்களுடைய காலேஜ் மாத்திரமே அங்க அப்ரூவ் செய்யப்பட்டது அரசாங்கத்தினால. And today this is the only private college in Bihar to get NBA accreditation for all the courses. Hallelujah. அந்த பீகார் மாநிலத்தில் இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட ஒரே ஒரு பாலிடெக்னிக் இந்த பாலிடெக்னிக் தான். And also this is the only Christian technical institution in whole Bihar. அந்த பீகார் மாநிலத்தில் இருக்கிற ஒரே ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபனம் இதுதான். So I went with zero experience. நான் ஒரு அனுபவமே இல்லாமல் சென்றேன். No idea of construction. அந்த கட்டுமான பணி எப்படி பண்ணனும் கூட எனக்கு தெரியாது. But when we are available for God, God can use us to do extraordinary. ஆனால் தேவனுக்காக நாம் இருக்கும் பொழுது நாம் அவரை பயன்படுத்துவதற்கு எல்லை இல்லை. But if you see at one point of time, after receiving so many blessings from God, what am I thinking? I need to be a blessing to my family. I need to be a blessing for myself. My vision changed, my purpose changed. நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், என் குடும்பத்துக்கும் என் உற்றார் உறவினருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கம் வந்த பொழுது என் தரிசனம் மாறினது, என் நோக்கம் மாறினது. And I never dreamt I will do PhD because my wife was studying. I applied, I got it. And after seeing some of my work, one brother recently he called. He told, I will invest around 1 crore something, and I am willing to pay any amount for you. Are you willing
willing to take this 3D printing technology in this place, and he was willing to do a startup and all. He was willing to pay any amount. He was willing to invest in crore, but he was telling, you have to take care of it. அல்லேலூயா. என் மனைவியும் படித்துக் கொண்டிருக்கிறாள், நானும் அந்த இடத்துல படித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய அந்த ஸ்டடீஸ் எல்லாம் பார்த்துவிட்டு ஒரு மனிதர் வந்து சொன்னார், உனக்குள் கோடிக்கணக்கான காசை நான் இன்வெஸ்ட் பண்ணுகிறேன், இந்த ப்ராஜெக்ட் எனக்கு செய் என்று சொல்லி. But I told him, how much ever crore you give, it cannot motivate me because my heart is for the missions. Hallelujah. I'm waiting to go there. நான் அந்த Hallelujah. மனிதருக்கு சொன்னேன், கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்தாலும் நான் அதற்கு செய்வதில்லை, ஏனென்றால் என் இருதயம் பணித்தலங்களுக்கு மேல் When இருக்கிறது. your vision is clear, your choices will be so easy. அல்லேலூயா. உன்னுடைய தரிசனம் தெளிவாய் இருக்குமே, ஆனால் உன்னுடைய தேர்வுகளும் I தெளிவாக didn't இருக்கும். say I will pray, think and say, not at all. Immediate next answer was no chance. How much ever crore you give, because that is not going to motivate me. Because when I see the perishing souls in Bihar, Hallelujah. when I see the young souls perishing, when there are millions yet unreached, Amen. when there are thousands of hundreds of villages where there is not a church or they have never heard, how can I enjoy the benefits and luxury of the world that the world provides me? அல்லேலூயா. என்னை சுற்றிலும் ஆத்துமாக்கள் மரித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன், என்னை சுற்றிலும் அநேக ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். நான் எப்படி இந்த சம்பத்துக்கள் எல்லாம் சம்பாதித்து விட்டு சமாதானத்தோடு இருக்க முடியும்? In Kerala, there was one lady who once gave a polythene full of coins to Augustine uncle as an offering. ஒரு கேரளா மாநிலத்தில் ஒரு ஸ்திரீ என்ன பண்ணாங்க, ஒரு சிஸ்டர், அவங்க அகஸ்டின் அங்கிளுக்கு ஒரு பேக் ஃபுல்லா வந்து காயின்ஸ் கொடுத்தாங்க. Polythene, there were 1 rupee, 2 rupee, 5 rupees coin. Then uncle inquired, who is this lady? Suddenly, because it's on the way in the car, when uncle was going, this lady gave, he could not talk. When uncle inquired, uncle came to know that lady was a beggar. அந்த ஸ்திரீ அந்த பையில இருக்கிற காசெல்லாம் பார்த்த பிறகு அங்கிள் கேட்டிருக்காங்க, யார் அந்த அம்மா, ஏன் வந்து காசு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்ட பொழுது அவர்கள் ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு பெண். She was begging there. She heard the word and she told this, I cannot come to Bihar and serve. This is the little I have. Please use it for ministry. அல்லேலூயா. அவள் சொன்னால், நான் பீகாருக்கு வந்து ஊழியம் செய்ய முடியாது, ஆனால் என்கிட்ட இருக்குது இது கொஞ்சம் தான், இதை வைத்து ஊழியம் செய்யுங்கள் என்று கொடுத்தாள். Ministry are not run by money that is poured. It is because of the sacrifice of such people. ஊழியங்களானது பணப்பொருளினாலும் உதவினாலும் ஓடுவதல்ல, இல்லை, அது மனிதர்களாகிய சகோதர சகோதரிகளும் கொடுக்கிற பலியினாலே ஊழியங்கள் You might have heard about the situation of South India right now, because 4,300 Christian organizations FCRI has been cancelled. அல்லேலூயா. நீ இந்திய தேசத்தினுடைய நிலைமை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். 4300 கிறிஸ்துவ ஸ்தாபனங்கள் அடைக்கப்பட்டு போனது. Compassion India, when Vision India, their FCRI was cancelled, many children went helpless. You know that it came in the news. அல்லேலூயா. இந்த லைசென்ஸ்கள் கேன்சல் செய்யப்பட்ட போது அநேக பிள்ளைகள் நடுத்தெருவுக்கு வந்து We விட்டார்கள். see lot of children, they are telling that we were once in Compassion India. When Compassion India closed, now we are back to our village. We don't have education, nothing. அந்த குறிப்பிட்ட ஸ்தாபனத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் படிக்க முடிந்தது, நாங்கள் சாப்பிட முடிந்தது, இந்த ஸ்தாபனங்கள் அடைக்கப்பட்டு விட்டது, மறுபடியும் நாங்கள் எங்க கிராமத்துக்கு வந்து And விட்டோம். even recently, a lot of, even in the GEMS, they cited that because of the religious activity, they cancelled the FCRI of GEMS also. அல்லேலூயா. ஜெம்சன் ஊழியத்தினுடைய அந்த நோக்கத்தை கிறிஸ்துவ ஸ்தாபனம் என்று அவர்கள் பார்த்தபொழுது அதனுடைய லைசென்ஸும் ரத்து செய்து But விட்டார்கள். actually, GEMS doesn't depend more on the outside fund. Most of them comes from India, so it was not a big impact, but it was impacting the children. There are around 1,500 children in one project. That project was being affected. இந்த ஜெம்சனுடைய ஊழியம் என்பது வெளிநாட்டு பண உதவினால் நடத்தப்படவில்லை, இந்தியாவுக்குள்ளே இருந்து நடக்கிற உதவியினால சாமத்தினால் நடக்கிறது. ஆனால் இது பாதிக்கப்பட்டிருக்கிற சிறுவர்களுக்காக நடக்கிற ஊழியம். Only 10% support comes from outside, so that is very minimum. But this amount was supporting these children. இது 10% தான் வெளிநாட்டிலிருந்து வருது. ஆனா இந்த குறிப்பிட்ட இந்த உதவியானது இந்த பிள்ளைகளை Now சப்போர்ட் these செய்து 1,500 children are going to be helpless. இப்போ 1500 பிள்ளைகள் ஆதரவற்று இருக்க போகிறார்கள். During that time, the missionaries came forward and said, we will adopt these children and we will take care so that their studies or their health or those things is not compromised. அந்த நேரத்துல இந்த ஊழியக்காரர்கள் வந்து என்னதமா சொன்னாங்க, இந்த பிள்ளைகளை நாங்கள் தத்தெடுத்துக் கொள்கிறோம், அவருடைய படிப்பையும் தேவைகளையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் தத்தெடுத்துக் கொண்டார்கள். Thank God that in Polytechnic where I am serving, 40 faculties, they came forward and they said, we will adopt the children, we will take care, we will support the children. நாங்க நடத்துகிற
இருக்கிற அந்த பாலிடெக்னிக்ல 40 ஆசிரியர்கள் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இந்த பிள்ளைகளை தத்தெடுத்துக் கொள்கிறோம் Why என்று I am சொல்லி. happily sharing this incident, you know? ஏன் உங்களுக்கு சந்தோஷத்தோடு இது These சொல்லுகிறேன்? people are not people who are earning so much. இவர்கள் இந்த ஊழியக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவர்கள் They அல்ல. are already missionaries. அவர்கள் ஏற்கனவே படித்தளங்கள் இருக்கிறாங்க. Already they have very limited resources. அவர்கள் இருக்கிற வருமானம் சிறுதான். But they know one thing, without sacrifice we cannot do anything for God. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள், பலி செலுத்தாமல் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. When our marriage was fixed, we were before the marriage, uncle made us sit us together and uncle was sharing one thing. திருமணத்துக்கு முன்பாக என்னையும் என்னுடைய சகோதரனுடைய மனைவியும் அங்கிள் நிறுத்தி அவங்களோட பேசினார்கள். 3 marriage happened at the same time, so all the 3 couples were made to sit. 3 திருமணம் ஒரே நேரத்தில் நடந்தது. 2 things he told. One, he told, I don't want to hear that you did big thing, great things and all. That will not satisfy me. First thing is you should walk as a children of light. அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு சாட்சி உண்டாகுமே, ஆனால் உங்க வாழ்க்கையில இவ்வளவு காரியங்களை செய்தேன், பெரிய காரியங்களை செய்தேன், அப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல. நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமாக கிறிஸ்துவின் பிள்ளையாக நடக்க வேண்டும். And second thing that uncle taught us was, இரண்டாவது காரியம், every level there should be room for sacrifice, and that sacrifice should pinch you. If there is no sacrifice, you cannot do ministry. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைமையிலும் பலி செலுத்தப்பட நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த பலி செலுத்துதல் அவ்வளவு நுணுக்கமாக இருக்க வேண்டும். அது உங்களுக்கு வேதனை கொடுக்க வேண்டும். If we cannot sacrifice, we cannot serve. நாம பலி செலுத்த முடியவில்லை என்றால் நாம் சேவை செய்ய முடியாது. Ministry cannot be done out of our luxury and comfort. It is to be done by the sacrifice. சுகபோகத்தில் இருந்து கொண்டு ஊழியம் செய்வது சாத்தியமில்லாத ஒரு காரியம். பலி செலுத்தி தான் நாம் சேவிக்க வேண்டும். What is a choice you are going to make today? இந்த காலை வேளையில உங்களுடைய தீர்மானம் என்ன? If you want to be a change maker, நீங்கள் மாற்றத்தை if you ஏற்படுத்துகிறவர்களானால், want to make a difference in people around you, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர்களானால், that servant girl made a difference in her family. அல்லேலூயா. அந்த அடிமை பெண் தன்னுடைய குடும்பத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாள். The 4 nameless person, again no name, no fame, nothing they are getting. This girl also no name, this 4 person no name, but they brought a change in the surrounding. அல்லேலூயா. அந்த 4 நபர்கள், அவர்கள் பெயர் தெரியாது, ஊர் தெரியாது, ஆனா அவர்கள் மற்றவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். Esther brought a change in the community. எஸ்தர் தன்னுடைய சமுதாயத்திலே மாற்றத்தை கொண்டு வந்தாள். You can bring a change in your family. நீங்களும் உங்க குடும்பத்திலே மாற்றத்தை கொண்டு வர You can முடியும். bring a change in the people around you. உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும். You can bring a change in the people far away. தூரமாக இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பாதிப்பை கொண்டு வர That is முடியும். what God says in Acts chapter 1 verse 8. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போஸ்தலர் நடபடிகள் It is 1:8. not an option that you just be a witness in Jerusalem or Judea, or it's not like that. You have to be a witness in every area. ஆண்டவர் இப்படி சொல்ல, எருசலேம்ல இருந்தா பரவாயில்ல, யூதேயால சாட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி சொல்லல. எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் நீங்கள் சாட்சிகளாக இருங்க. Do you have a heart for your people? உங்களுடைய ஜனங்களுக்கு பரிதபிக்கிற இருதயம் உங்களுக்கு உண்டா? Do you have a heart for the people around you? உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு பாரப்படுகிற இருதயம் உங்களுக்கு உண்டா? Do you have a heart for the cross culture people who are far away, unreached people? அல்லேலூயா. தேவனை அறியாமல் சுவிசேஷம் எட்டப்படாத அல்லேலூயா புறஜாதிகளை சந்திக்கிற அந்த இருதயம் உங்களுக்கு உண்டா? If you feel that you want to be utilized, you want to be a vessel to be used by God, I request you to please stand up so that we can pray together. All eyes be closed. அல்லேலூயா. ஒருவேளை Hallelujah. ஆண்டவரே உங்களுக்காக நான் ஊழியம் செய்ய வேண்டும், என்னை அர்ப்பணிக்கிறேன், உமக்காக நான் எழுந்து நிற்பேன் என்று அர்ப்பணத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால், அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குமே ஆனால், நீங்கள் எழுந்து நின்று நீங்கள் எழுந்து நின்று அல்லேலூயா. கண்களை மூடும், எல்லாரும் கண்களை மூடும். Hallelujah, hallelujah, hallelujah. Shall we all Thank open you, our hearts? Jesus. Hallelujah. Do you want to just be satisfied by knowing the works of God, or are you going to be a group who knowing the heart of God? தேவனுடைய or ways of கிரியைகளை God? மாத்திரம் தேடுகிற கூட்டமாய் நீங்கள் இருக்க போகிறீர்களா, இல்ல தேவனுடைய வழிகளையும் தேவனுடைய இருதயத்தையும் தேடுகிற கூட்டமாக நீங்க Do இருக்க you want போறீங்களா? to be a group who is running behind the ambition or running behind the vision and to be a blessing than to receive the blessing? நீங்கள் தரிசனத்துக்கு பின்பாக ஓடுகிற கூட்டமாக இருக்கிறீர்களா, இல்ல தங்களுடைய சொந்த ஆசீர்வாதத்துக்காக
மாற்றுவதற்காக நிற்கிற கூட்டமாக Do இருக்கிறீர்களா? you want to be influenced by the situation or influence the situation? சூழ்நிலையினால பாதிக்கப்படுகிற ஜனமாக இருக்க விரும்புகிறீர்களா, இல்லை சூழ்நிலையிலும் மற்றவர்களை பாதிக்கிற தன்மையுடைய கூட்டமா இருக்க போகிறீர்களா? ஹalleluya, ஹalleluya. Do you want to compromise or you want to sacrifice? நீங்கள் பலி செலுத்த விரும்புகிறீர்களா, இல்ல மற்றவரோடு கலந்து விடுகிற ஜனங்களாக இருக்கிறீர்களா? மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. God is talking to you this ஹalleluya, morning. ஹalleluya. தேவன் உங்களோடு பேசுகிறார். The choice is in your hand. தீர்மானம் உங்கள் கரத்தில் You இருக்கிறது. can just be listeners. நீங்கள் ஒருவேளை கேட்கிறவர்களாக மாத்திரம் You இருக்கலாம், can just be satisfied by being a believer. ஒரு விசுவாசியாக மாத்திரம் திருப்தி அடைந்தவர்களாக இருக்கலாம், Just be satisfied by the salvation that you have received. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு மாத்திரமே போதும் என்று இருக்கிறவர்களாக இருக்கலாம். Are you willing to rise up as a disciple? ஆனால் சீஷனாக நான் எழும்புவேன் என்ற எண்ணம் உடையவர்களாக இருக்கிறீங்களா? Are you willing to fulfill the plan and purpose God has for you? தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை, தீர்மானத்தை, நோக்கத்தை நிறைவேற்றுவர்களாக இருக்கிறீங்களா? Hallelujah. 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 Will you just speak to God? This is your time with தேவனோடு God. பேசு, தேவனோடு பேசு. This is your time with God. தேவனோடு நீங்கள் இடைப்படுகிற If you are நேரம் willing ஐயா. to commit yourself, God can do great things through you. நீங்கள் இந்த நாளிலே கர்த்தருக்கு நீங்கள் விட்டு கொடுப்பீர்களானால் தேவன் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை We are going செய்வார். to live in this world maybe 60, 70, 80 years. That's all. ஒருவேளை இந்த பூமியில நம்ம 60-70 வருஷம் வாழ்வோங்க, அவ்வளவுதாங்க. If our eyes are going to be on this temporal thing, temporary thing, தற்காலிகமான காரியங்கள் மேல் நம் கண்கள் இருக்குமே we may ஆனால் lose the reward that God wants to give us. தேவன் நமக்கு கொடுக்கிற வெகுமானத்தை நாம் இழந்து Where is போவோம். our eyes fixed on? நம்முடைய கண்கள் யார் மேல் Is our eyes வைக்கப்பட்டிருக்கிறது? fixed on the worldly things? நம்முடைய கண்கள் உலகத்தின் மேல் இருக்குமே ஆனால், Or is our eyes on the godly things? இல்ல தேவனுக்கேற்ற காரியங்கள் மேல் நம் கண்கள் Oh, இருக்கிறதா? hallelujah, Hallelujah. hallelujah, hallelujah. There is a candle in every soul, some brightly burning, some dark and cold. There is a spirit who brings the fire, ignites a candle and makes his home. Carry your candle, run to the darkness, seek out the helpless, confused and torn. Hold out your candle for all to see. Take your candle, go light the world. Take your candle, go light the world. You are the salt of this earth, Hallelujah. and you are the lamp. நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாய் ஒளியாக இருக்கிறீர்கள். It is better to be a lamp in a darkness இருளிலே இருக்கிற வெளிச்சமாய் இருப்பது மேலானது, than to be in a place flooded with light.
ஒளி பிரகாசமா இருக்கிற இடத்துல நீங்களும் ஒளியா இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. There is no use for light in a place flooded with light. வெளிச்சம் நிறைந்திருக்கிற இடத்துல வெளிச்சமாய் இருப்பது பிரயோஜனம் அல்ல. The purpose of light is to be in the place of darkness and chase the darkness. ஒளியினுடைய நோக்கம் என்பது இருள் இருக்கிற இடத்தை வெளிச்சமாய் மாற்றுவது. You are the salt. நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள். God expects that flavor from you wherever you are. நீங்க எங்க இருந்தாலும் உங்கள் மூலம் அந்த ருசியை கர்த்தர் மற்றவங்களுக்கு கொடுக்க Maybe you may விரும்புகிறார். think that I am very small, I am very less, I am very few. அல்லேலூயா. யூனிஸ் யோசித்தால் நான் சிறியதாக இருக்கிறேன், நான் சின்னவளாக இருக்கிறேன். You may think you are very small, you are very little. ஒருவேளை நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம், நான் சிறுமையானவன், நான் சிறிதாக இருக்கிறேன். Just like the little salt, we can give flavor to the whole food. அந்த சின்ன துண்டு உப்பானது அந்த முழு உணவுக்கு சுவை கொடுக்கிறது போல God can use you to be a transforming agent in your family. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை மாற்றுகிற வல்லமை உடையவர்களாக மாற்ற The முடியும். people around you, உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களை மாற்ற to the முடியும். people far beyond. தூரமா இருக்கிறவர்களை மாற்ற முடியும். Oh, hallelujah. Shall we Hallelujah. all raise your voices? Hallelujah. Hallelujah. Just 2 minutes we are going to pray எல்லாரும் with a heart, with a commitment. Oh, Ribara Kabala Hallelujah. Shikara Thank you, Gadana. Jesus. Oh, Rianda Ragadana Shandara Gadana. Lord, I just don't want to be a listener. I want to be a doer, Lord Father. I want to receive your word that you have given to us this morning, Lord. Oh, Lord, use me, Lord. Lord, use me. Lord, use me for your glory, உம்முடைய Lord. மகிமைக்கென்று என்னை பயன்படுத்தும் ஐயா. Lord, use me among my family. ஆண்டவரே என் குடும்பத்தை Use பயன்படுத்தும் me ஐயா. among my friends, Lord. என்னுடைய ஆண்டவரே என் நண்பர்களை Lord, மாற்றும்படி use me பயன்படுத்தும். among the people around me, Lord. என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே என்னை Use me to பயன்படுத்தும். be a blessing to the people far and beyond. ஆண்டவரே தூரமாக இருக்கிற ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் என்னை I மாற்றும் don't ஐயா. want to run behind blessing. ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்கு பின்பாக நான் ஓட Thank விரும்பவில்லை. you for the blessings that you have blessed me with, லார்ட் Lord. கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி. Open my spiritual என்னுடைய eyes. ஆவிக்குரிய கண்களை திறமையா. Help me to see the need. ஆண்டவரே தேவைகளை பார்க்கிற கண்களை Help me தாரும். to see the plan and purpose you have given உம்முடைய me. திட்டங்களை தீர்மானங்களை பார்க்க Oh, Lord, கண்களை I தாரும். want to do your will, Lord Father. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன் ஐயா. Lord, I surrender myself, Lord. ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் Lord, I ஐயா. surrender myself, Lord. என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. Father, I pray for this wonderful people, Lord Father. அங்க கூடியிருக்கிற அருமையான ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஐயா. Thank you the way that you have been using so far. இம்மட்டுமா இவர்களை பயன்படுத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம். But in coming days, let them to do much more for your வருகிற kingdom. நாட்களிலே இன்னும் அதிகமாய் காரியங்களை செய்யட்டும் ஐயா. Let them be kingdom-centered people. ராஜ்யத்தை மையமாக வைத்து வாழ்கிற Let them not ஜனங்களாக be இருக்கட்டும். self-centered people. ஆண்டவரே சுயத்தை சார்ந்தவர்களாக அல்ல. Open their spiritual eyes. அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறமையா. Let Satan not blind them, Lord. பிசாசு அவர்களை குருடப்படுத்தாதபடி கண்களை திறம். Let them be driven with purpose and vision. ஆண்டவரே தரிசனத்தினாலும் நோக்கத்தினாலும் விரட்டப்பட்டவர்களாய் ஓடட்டும் ஐயா. Oh Lord, we see in the life of Peter. Peter went away from God. He lost the purpose and the vision. பேதுருவை நாம் பார்க்கிறோம். பேதுரு தன்னுடைய தரிசனத்தை தொலைத்தவனாக ஓடி விடுகிறதை But பார்க்கிறோம். when he came back to Jesus, ஆனால் இயேசு அவனை வந்தபோது Jesus did not say, "Hey, Peter, you betrayed me." ஆனால் இயேசு அவனை பார்த்து சொல்லல, நீ என்னை காட்டி கொடுத்து விட்டாய். He's asking a question. Peter, do you love me? பேதுருவை பார்த்து இயேசு கேட்கிறார், நீ என்னை Do நேசிக்கிறாயா? you love me, Peter? பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? The whole agenda of Jesus was on Peter. He wanted to build a church upon Peter, the rock. இயேசுனுடைய முழு யோக்கமே பேதுருவின் மூலமாய் சபையை கட்டுவதற்கென்று இருந்ததே. But this Peter failed to understand the plan and purpose. பேதுரு அந்த திட்டத்தை நோக்கத்தை Everything is collapsed. எல்லாம் அழிந்து போனதே. Now Jesus has to leave his ministry and he has to go up. இயேசு தன்னுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு பரலோகம் ஏறி செல்ல வேண்டுமே. Finally he's coming to Peter and asking Peter, "Do you love மறுபடியுமாக me?" இயேசு பேதுருவிடத்தில் வந்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? Oh, God has a big plan through you. தேவன் உன் மூலமாக பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரே. It is upon your response whether his plan will be achieved or his plan will fail. தேவன் உன்மேல் வைத்திருக்கிற அந்த நோக்கம் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டுமா வேண்டாமா என்பது உன்னுடைய தீர்மானத்தில் இருக்கிறது. He's only asking one question, "Do you love me?" உன்னை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? Peter, do you love me? பேதுரு என்னை நேசிக்கிறாயா?
Because God knew, Jesus knew, if a person will love me him truly, he's willing to go any way forward. இயேசு நன்றாக அறிந்திருந்தார், தன்னை நேசிக்கிறவன் வாழ்க்கையில எந்த இடத்துக்கும் இலக்குக்கும் செல்வான் என்பதை We அறிந்திருக்கிறார். know how Peter died. He said, I'm not fit to be crucified like Jesus. Crucify me upside down. இயேசு பேதுரு எப்படி மரித்தான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவன் சொன்னான், என் ஆண்டவரை போல சிலுவையிலே அல்ல, தலைகீழாக அறைந்து கொள்ளப்பட்டான். A man who betrayed Jesus, who was fearful, who was having no courage, coward person who wanted to run away. But now we see him standing for God. இயேசுவை மறுதலித்து பயந்து ஓடி போனவன் இப்பொழுது மறுபடியும் வந்து Maybe you are thinking, oh, I have failed Jesus many times. ஒருவேளை நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம், இந்த இயேசுவை நான் அநேக தரம் மறுதலித்து விட்டேன். Maybe you have made so many commitment in your initial days, but now you are far away from that commitment. உங்க கிறிஸ்து வாழ்க்கையின் துவக்கத்துல அநேக ஹalleluya வாக்குறுதிகளை வைராக்கியங்களை தேவனுக்கு என்று நீங்கள் வைத்திருக்கலாம், ஆனால் இப்போது கடந்து போனது. But Jesus is coming and asking you the same question. Do you love me, my child? இந்த காலைவேளை இயேசு மறுபடியும் வந்து உங்களை பார்த்து கேட்கிறார், என் மகனே, என் மகளே, நீ என்னை நேசிக்கிறாயா? Do you love me? நீ என்னை நேசிக்கிறாயா? Because only those who love him can do all these things that he அவரை has planned. நேசிக்கிறவர் மாத்திரமே இந்த காரியங்களை செய்ய முடியும். What is taking more importance in your life? உங்கள் வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையை நோக்கமாக இருப்பது என்ன? Father, I pray that this people will be the group of people who will be a change makers, Lord Father. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், இந்த கூட்டத்தார் ஆண்டவரே மாற்றத்தை கொண்டு வருகிற கூட்டமாக இருக்கட்டும் ஐயா. They will not be an ordinary set of people, Lord Father. ஆண்டவரே, சாதாரணமான வாழ்க்கை வாழ்கிற Let them கூட்டத்தாராய் carry a fire wherever they go, Lord. எங்கெல்லாம் போறார்களோ உங்களுடைய அக்கினி எடுத்துக்கொண்டு செல்கிறவர்களாக இருக்கட்டும் Help ஐயா. us, Lord, help us. ஹalleluya, எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. Help us not to be worldly, Lord. ஆண்டவரே, உலகத்தானாய் Help வாழக்கூடாதப்பா. us to be change makers. ஆண்டவரே, மாற்றத்தை ஏற்படுத்துவர்களாக இருக்கட்டும் Use ஐயா. us, Lord. எங்களை பயன்படுத்தும் ஐயா. Help us not to be just triggered and then again back to the normal, become cold. ஹalleluya, ஆண்டவரே, மறுபடியும் குந்தி குந்தி விழுந்து போகிறவர்களாக அல்ல அப்பா. Help us to kindle the fire again and again in your word and in your presence. மறுபடியும் ஆண்டவரே, வார்த்தைக்குள்ளாகவும் பிரசன்னத்துக்குள்ளாகவும் தரித்திருந்து அக்கினியை புடமிட்டு காத்துக்கொள்வர்களாக இருக்கட்டும் ஐயா. Everyone who has committed, Lord. ஹalleluya, உங்களுக்கு மறுபடியும் வாழ்க்கை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா. Thank you, Jesus. நன்றி ஐயா. ஹalleluya.